திருச்சிற்றம்பலம். இத்தல நீரை கனி அப்பம் மூடவள் போரி கப்பிய கரிமுகன் அடியே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் அத்தமும் அதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் புய மறையான் மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணியேனே முத்தமிழடவினை முற்படுகிறிதன் முற்படை எழுதிய முடிவோனே ஒரு எரிசலாட்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மதலிடையமாகி அக்குற மகளுட அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் படித்த புகழியர்கோன்கள் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி ஒளி ஒளி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவகாமிபாலுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணை நாளை நாம் இன்று திரு ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜையை முன்னிட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற இந்த திருப்பதியத்தினுடைய பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார் அருளும் கூட்டியுள்ளது. திரு ஞானசம்பந்த பெருமான் அவரை பற்றி சொல்லும் போது சைக்கிள சுவாமிகள் வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுக சீத வளவையல் புகழி திரு ஞானசம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று ஞானசம்பந்த பெருமானை சொல்லும் போதே அவ்வளோ அற்புதமா சொல்றாரு. எல்லாரும் எப்படின்னா அழுகுவாங்க. ஞானசம்பந்த பெருமான் எதற்காக அழுதாரு? அந்த உயிர்கள் எல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக. மற்ற வாயெல்லாம் வெறும் வாயின்னு பேரு. ஞானசம்பந்த பெருமான் அழுது புனித வாயின்னு பேரு. அதை எப்படி சொல்றாரு பாருங்க, புனித வாய் மலர்ந்து அழுக அப்படின்னு. இப்ப நாமளும் தான் இருக்கோம். ஆனா அவர் பாடினது பூரா எல்லாமே திருமுறைகளாக வந்தது. ஏன்னா ஞானப்பால் அருந்திய காரணத்தினால் அவரை பற்றி சொல்லும் போது புனித வாய் மலர்ந்து அழுக. எதுக்காக அழுகாது? இப்ப நம்ம அழுகுறோம்னா எதுக்கு அழுகுறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு சொல்லி அழுவோம். சின்ன பிள்ளையில எனக்கு பூந்தி வாங்கித்தாங்க, எனக்கு லட்டு வாங்கித்தாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கார் வாங்கித்தாங்க. சின்ன பிள்ளையில இந்த மாதிரி பெற்றோர்களிடம் நாம் எதையாவது ஒரு பொருளை கேட்டு நாம் அடம் பிடிப்போம். ஆனா ஞானசம்பந்த பெருமான் எதற்காக அழுதார் என்றால், இந்த உலக உயிர்கள் எல்லாம் உய்வடையும்படி, சிவத்தை இந்த உலகமெல்லாம் பரப்பும்படி அவர் அதற்காகத்தான் என்ன செய்தார்? மலர்ந்து அழுதினார் அப்படின்னார். மற்றொன்று சொன்னார், ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை சொல்லும் போது எதற்காக திரு ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்தார் என்றால், அருக்கன் முதற்கோன் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்கிய நல் வழியுடன் பேணிய நல்லோரை எழ திருக்கிளரும் ஆதரினால் திசை விளங்க பரசமய தருக்கு ஒளிய தொண்டர் மனம் கழிசிறப்ப தூய திரு நேற்று நெறி என் திசையும் தனி நடப்ப அண்டர்குலாம் அதிசயிப்ப அந்தனர் ஆகுதி பெருக வண்டவில் செய்தவும் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப திசையனைத்தும் பெருமையெல்லாம் தென் திசை வென்றேற இசை உலகும் பிற உலகும் ஏதினையே தனிவல்ல அசைவில் செல்லும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல இசை முழுதும் மெய்யறிவும் இடம் கொள்ளும் நிலை பெறுக நாளுடைய படைப்பெண்ணும் தொழில்தன்மை தலைமை பெற நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் அவை நீங்க ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த வீரான் அருள் பெறுக அவன் பெருக்கும் புல்லறிவின் அவன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரைநெறிகள் பால்படங்கள் நூலிதோறும் தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். சிவத்தை பெருக்குவதற்காக அவதாரம் செய்தவர் தான் நமது திரு ஞானசம்பந்த பெருமான். அதனாலதான் அவரு திருமண நேரத்துல எல்லா பேரையும் கூட்டு போனார். திருமணத்துக்கு வந்து என்ற அத்தனை பேரையும் சிவத்தோடு சம்பந்தப்படுத்திய காரணத்தினால் அவருக்கு ஞானசம்பந்தர் என்று பெயர். திரு என்பது சிவபெருமான், ஞானம் என்பது இந்த ஞானத்தை சிவபெருமானோடு இந்த உயிர்களை சம்பந்தப்படுத்துகின்ற காரணத்தினால் ஞானசம்பந்த பெருமானுக்கு திரு ஞான சம்பந்தர் என்று பெயர்.
எத்தனையோ அருளாளர்கள்லாம் வந்தாங்க. அவங்க மட்டும்தான் மோட்சமடைந்தார்களே தவிர மற்றவர்கள் எல்லாம் கூட்டி அழைத்து செல்லவில்லை. ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் தன்னோடு வந்த தனக்கு தன்னோடு வந்த அந்த திருமணத்திற்கு யார் யாரெல்லாம் வந்தார்களோ அத்தனை பேரும் பந்த கட்டினவங்க, சமையல் பண்ணவங்க, தோரணம் கட்டினவங்க, பல்லக்கு தூக்குனவங்க, இப்படி எல்லா நம்ம கூட வந்த அத்தனை பேரையுமே அழைத்து சென்றார் திரு ஞான சம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட தனி சிறப்புடையவர் தான் ஞான சம்பந்த பெருமான். அவர் அவதாரம் செய்த இடம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடம் சீர்காழியம்பதி. அதில் 12 திருப்பெயர்கள், 1 2 கிடையாது, மொத்தம் 12 திருப்பெயர்களை உடையது இந்த சீர்காழியம்பதி. அதுல சாமி பார்த்தீங்கன்னா நேர போனதும் சாமி தோணியப்பர் இருப்பார், நடுவுல கீழே சிவலிங்கம், நடுவுல அம்மையப்பர், 3வது மேல வந்து சட்டைநாதர். போனோமா, அப்படி மிக அற்புதமாக அங்கே விளங்கி தோன்றுவார். ஞானப்பால் அருந்தியதுமே அவர் பாடிய முதல் பாடல் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான்முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடு உடைய பிரமாபுரம் ஏவிய பெருமான் இவன் அன்றே அப்படின்னாரு. எல்லாரும் கடவுளை அங்க இருக்காருன்னாங்க, அவன் அன்றே நாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு அங்க காட்டினாங்க. அவன்னா எங்க இருக்காங்கன்னு அர்த்தம், தொலைவில் இருக்காங்கன்னு அர்த்தம். இவன்னா இங்கதான் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப சிவபெருமான இவர் எப்படி சொன்னாரு, அவன் வேற எங்கேயும் கிடையாது, இங்கதான் இருக்கான், என் உள்ளத்துக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னாரு. என் உள்ளம் கவர் கல்வன். அப்படிப்பட்ட பெருமான் யாருன்னாரு, எங்கள் பிரமாபுரத்து மேவிய பெருமான் இவன் அன்றே. அப்படி தனிச்சிறப்பா சொல்றாரு, இவன் அன்றே அப்படின்னு. அப்ப இறைவனை வந்து எந்த அளவுக்கு தன்னை எப்படி உருவப்படுத்தி அவர் தனக்குள் தான் இருக்கின்றார். முதலில் உள்ளிருக்கின்ற இறைவனை நாம் அறிய வேண்டும் என்றால் முதலில் புறத்தில் தேடி சென்று நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று போய் வழிபாடு செய்தால்தான் அவன் இங்கே இருக்கின்றான், அவன் இவன் தான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு அப்பொழுதுதான் வரும். அது வரைக்கும் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப புறத்தில் தேடி சென்று போய் அலைந்து நம்ம ஒவ்வொரு திருக்கோயிலாக சென்று வழிபாடு செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம நெஞ்சத்துல கோயிலா இருப்பதே நமக்கு தெரியும். அப்படி தவம் பெருக்கும் சண்பையிலே, சண்பையினாலும் சீர்காழி எம்பதி தான், சண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றையும் சிவத்தை பெருக்கும்படி சிவம் பெருக்கும் திரு பிள்ளையார், ஆளுடை பிள்ளையார்னு பேரு. ஞானசம்பந்த பெருமானுக்கு ஆளுடை பிள்ளைன்னு பேரு, திரு நாவுக்கரச பெருமானுக்கு ஆளுடைய அரசுன்னு பேரு, சுந்தரம் சுவாமிகளுக்கு ஆளுடை நம்பிகள்னு பேரு, மாணிக்கவாசக பெருமானுக்கு ஆளுடை அடிகள்னு பேரு. இப்படி 4 பேருக்குமே 4 விதமான சிறப்புகள். அதுல ஞானசம்பந்த பெருமானுக்கு ஆளுடை பிள்ளை. இப்ப எங்க வீட்டு இல்லத்துக்கு என்ன பேருன்னா ஆளுடை பிள்ளை திரு ஞானசம்பந்தர் இல்லை. உங்க வீட்டு பேர் வச்சிட்டீங்களா? பேர் என்னமே வச்சிருங்க. உங்களுக்கு எந்த அருளாளர்கள் பேர் இருக்கோ அந்த அருளாளர்கள் பேரை வீட்டுக்கு இல்லமாக வைக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த இல்லை ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கிட்டு தனியா திருஞான சம்பந்தர் இல்லம், திரு நாவுக்கரசு பெருமான் இல்லம், சுந்தரம் சாமி இல்லம், அடியாரை தெரிஞ்சுக்கிடுவாங்க. மற்றவங்களுக்கு தான் அந்த இல்லம், அடியார்களுக்கு இந்த இப்ப முடிவு பண்ணிட்டாங்க துளசிசா. எப்படியாவது நம்ம தெரிஞ்ச அருளாளர் பேரை சைடுல இந்த இதுல அடிச்சு விட்டுறாங்க பாத்தீங்களா, கல்வெட்டு கூட வண்டியில இந்த பிளாஸ்டிக்ல இந்த இது வண்டிக்கு அடிக்காங்க பார்த்தீங்களா, அதுல எடுத்து வச்சு வீட்டுக்கு முன்னாடி மாட்டாலே. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது ஆகா திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போட்டு அப்படின்ட்டு உள்ள போவோம். வெளியில நம்ம பேரை போட்டதும் நம்ம பேரு தானே அப்படின்ட்டு நம்ம போவோம். அதனால அருளாளர்கள் பேரெல்லாம் வைத்து கொண்டு நாம் இருந்தால் வர்றவங்களும் என்ன செய்வாங்க, அதை பார்ப்பாங்க, அவங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். திருஞான சம்பந்தன் அவங்களும் வாசிச்சாங்கன்னா புண்ணியம் யாருக்கு, உங்களுக்கும் உண்டு அவங்களுக்கும் உண்டு. ஏன்னா அதெல்லாம் பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர். திருஞான சம்பந்த பெருமான், திரு நாவுக்கரசர், சுந்தரமூர்த்திகள், மாணிக்கவாசகர், இதெல்லாம் பஞ்சாட்சரம் நமச்சிவாய மந்திரத்தோடு சேர்ந்த நாமம் தான் இந்த பக்த பஞ்சாட்சரமாக விளங்கக்கூடிய அருளாளருடைய நாமம். இப்ப நாம இந்த பாடலை பாடுவதற்கு முன்னாடி ஞானசம்பந்த பெருமான் பல தலங்களுக்கு எல்லாம் சென்று முதலில் தோடுடைய செவியன் என்ற திருப்பதியத்தை பாடி, அதுக்கப்புறம் 2வது தலமாக வழங்கக்கூடிய திரு கோலக்காவில் போய் சென்று மடையில் வாழை பாய மாதரார் என்று அந்த பதியத்தை பாடி ஞான சிவபெருமானிடம் இருந்து அந்த பொற்றாளத்தை பரிசாக வாங்கினார்.
இப்படி பல தலங்களுக்கு சென்று சிவபெருமான்கிட்ட நிறைய பரிசு வாங்கியிருக்காரு திரு ஞானசம்பந்த பெருமான். அதுலயும் அந்த பாட்டை கேட்டு சிவபெருமான் பரிசு கொடுக்குறாருன்னா அப்ப பாட்டு எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். மழையில் வாழை வாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் வெண்கோலோ. எங்க சாமி எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரே ஒரு கோவண ஆடை தான். அவர் எந்த ஆடை மேல பற்றுமே இல்லாதவர் எங்க சிவபெருமான் அப்படின்னாரு. சாமிக்கு எதில் மேலேயும் பற்று கிடையாது. அந்த கோவணம் கூட உடுத்த மாட்டார். எல்லாம் அவங்க அனுப்புனதுனால ஒன்று ஒன்றா சாமி இந்த அடியார்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கோவண ஆடை, அந்த கீழ் அணிந்துதான் அருணாக்கிரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சாமி கீழாக அணிந்திருக்கின்றார். அப்படி சொன்ன சடையும் பிறையும் அவர் அணிந்திருக்கிறதுலாம் சடை பிறை, சடையும் பிறையும் சாம்பல் பூச்சி திருநீர் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ அப்படின்னு பாடினார் பாருங்க. சிவபெருமான் ரொம்ப மகிழ்ந்தார். ஞானசம்பந்த பாட்டை கேட்டதுமே அவர் இப்படி கை தட்டிட்டே பண்ணார். கை தட்டினா குழந்தைக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லி உடனே பொட்டாளத்தை கை கொடுத்துட்டார். அதுல என்ன பொறிக்கப்பட்டிருந்ததுன்னா நமசிவாய என்று பொறிக்கப்பட்டது. 5 எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம 5 எழுத்து பதிகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பல இடங்களுக்கு ஞானசம்பந்த பெருமான் 5 எழுத்து பதிகத்தை பாடியிருக்கின்றார். நமக்கு கிடைச்சது 2 பதிகம் கிடைச்சிருக்கு. நமச்சிவாய பதிகம் காதலாய் கசிந்தோம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த குற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலத்துவே என்ற 2 திருப்பதியும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இப்படி பல தலங்களுக்கு எல்லாம் சென்று அப்பர் சுவாமிகளோடு சேர்ந்து பல யாத்திரைகள் எல்லாம் சென்று திறக்காத அந்த கதவை திறந்து மதுரையம்பதிக்கு பூன்பாண்டியனை நிமிர்த்தி நின்றசி நெடுவாரனாக ஆக்கி சமணர்களை எல்லாம் அனல்வாத புனல்வாதத்தில் தோற்கடித்து இப்படி பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி கடைசியாக வாங்க கடை சொல்லிட்டீங்களா? வரணும் கூட்டுவாங்க கூட்டுவாங்க. அப்படியா? சரி சொல்லுங்க, தகவல் சொல்லுங்க. சரி போய் சொல்லுங்க. அப்படி கடைசியாக எல்லா தலங்களுக்கும் சென்று இறுதியாக சீர்காழியம்பதியை அடைந்தார் திரு ஞானசம்பந்த பெருமான். யாரா இருந்தாலும் எங்க போனாலும் நான் ஃபாரின்ல வேலைக்கு போறேங்க அப்படின்னு போனாலும் கடைசி எங்க தான் வரணும்? பிறந்த இடத்துக்கு வரணும். சொந்த இடத்துக்கு வந்துதான் அங்கேயும் செட்டிலாக இருந்துட முடியாது. எத்தனை வருஷம் அங்கெல்லாம் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க. ஐயா நீங்க 3 வருஷமா 5 வருஷமா அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. இங்கிருந்து நீங்க ஃபாரினுக்கு வேலைக்கு போனீங்கன்னா 3 வருஷம் பிடிச்சது மறுபடியும் விசா போட்டு தான் நீங்க மறுபடியும் 3 வருஷமோ 5 வருஷமோ. இப்போ அதை கூட சுருக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் தான் போட்டிருக்காங்க. விசா வாங்கினா 2 வருஷம் தான் போடுறாங்க. அதுவும் அவங்க அனுமதி கொடுத்து ஒரு 2 வருடமோ 3 வருடமோ வந்து மறுபடியும் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருந்து கடைசி சம்பாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வரணும்? சொந்த இடத்துக்கு வரணும். அதே போல அவர் அருளை நிறைய சம்பாதிச்சு ஞானசம்பந்த பெருமான் மற்றவர்களுக்கெல்லாம் அதை கொடுத்து அருளை சம்பாதித்து மற்றவர்களுக்கு கொடுத்து இறுதியாக சீர்காழியம்பதியை அடைந்தார். அப்பொழுது அவருடைய அப்பா சிவபாத இருதயர் பருவம் விட்டது. சரியாக அவருக்கு 16 வயசு. அந்த காலத்துலலாம் 16 வயசுல திருமணம் முடிச்சுருவாங்க. பெண்ணுக்கு 12, ஆண்களுக்கு 16. இப்ப எத்தனை சொல்லியிருக்காங்க? 21, 25. அந்த காலத்துல ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் திருமணம் முடிச்சிருவாங்க. சுந்தரம் சாமிக்கெல்லாம் சின்ன வயசுல கல்யாணம். அவர் 18 வயசுல மோட்சம் அடைஞ்சிட்டாரு. சுந்தரம் சாமி 18 வயசுல கைலாயம் போயிட்டார். மாணிக்காச பெருமான் 32 வயசுல சாமியுடைய திருடி அடைந்தார் சிதம்பரத்துல. எல்லாம் சின்ன வயசு தான். ஞானசம்பந்த பெருமான் 16 வயசு. அப்பர் சாமியார் தான் நம்ம கடைசி வந்திருக்கோமே அப்படின்ட்டு விவகார பணி செய்தே 81 வயது வரை வாழ்ந்தார் நமது திருநாவுக்கரசர்.
அப்படி ஞானசம்பந்த பெருமான் 16 வயது நிரம்பியது. உடனே அவ அப்பாவுக்கு ரொம்ப ஒரு கவலை. பையனுக்கு எப்படியாவது திருமணம் நிகழ்த்தி காமிக்க வேண்டும் அப்படின்னு தந்தை மகனிடம் கோர, அவருக்கு இந்த உலகத்து மேல கொஞ்சம் கூட பற்றே கிடையாது. ஞானிகளுக்கு எப்பயுமே உலகத்து மேல பற்றே இருக்காது. உலகத்து மேல பற்று இருந்தா சிவத்து மேல பற்று குறைஞ்சிரும். சிவத்து மேல பற்று இருந்தா உலகத்து மேல உள்ள பற்று குறைஞ்சிரும். அப்ப ஞானசம்பந்த பெருமான் எந்த நேரமும் சிவத்தையே சிந்திச்சுட்டு இருக்காரு. அவரை பற்றி சொல்லும் போது சுந்தரம் சாமி என்ன சொல்றாரு? வம்பராவரி வண்டு மனம் நாரமலரும் மதுமலர் நற்குன்றையான் அடியலால் பேனா. எப்படி சொல்றாரு பாருங்க. எந்த நேரம் ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவபெருமானை தவிர வேற எதையும் சிந்திக்கிற நிலையே கிடையாது. வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது மலர் நற்கொன்றையான், கொன்றை அணிந்திருக்கக்கூடிய பெருமானாக விளங்கக்கூடிய சிவபெருமானை தவிர நறுமலர் கொன்றையான் அடியலால் பேனா. அவருடைய திருவடியை தவிர வேற எதையுமே என்ன செய்ய மாட்டாராம், சிந்திக்க மாட்டான். பேறுபட்டவர் ஞானசம்பந்தன். எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன். எப்படி ஞானிகள்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. எந்த நேரம் சிவத்தை தவிர வேற எதையும் கனவிலும் பிற தெய்வம் நினையாதுங்கிற நிலையில ஞானசம்பந்த பெருமான் நறுமலர் கொன்றையான் அடியலால் பேனா. கொன்றை இருந்திருக்கக்கூடிய சிவபெருமானை தவிர வேறையும் எதையும் கனவுல கூட நினைச்சது இல்லை. கனவுல கூட அவர் யாரு காட்சி கொடுப்பா? சிவபெருமான் தான் காட்சி கொடுப்பார். அதனால துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுது எழுவேன். அப்ப நாமெல்லாம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தொழுவோம். அவரு உள்ள தொழுதுகிட்டு தான் உறங்குறாராம். உள்ள உறங்கிட்டு இருக்கையில கூட சிவபெருமானை சிந்திச்சுட்டு இருக்கான். சரி, உறங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் சிவபெருமானை எந்திரிச்சு தொழுகிறார். நமக்கு கனவுல சாமி வருவதான வாய்ப்பே இல்லாம இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தவம் ரொம்ப குறைவு. கனவுல சாமி வரணும்னா அருந்தவங்கள் பண்ணியிருந்தாதான் சிவபெருமான் கனவுல காட்சி கொடுப்பாரு. இன்னைக்கு காலையில பூஜையில உட்காந்துருக்கையில ஒருத்தர் போன் போட்டார். சிவா சொல்லுங்க சிவா அப்படின்னு. இன்னைக்கு பூஜையில அப்பதான் உட்கார போறேன், போன் வந்துச்சு. சிவா, என் முன்னோர்கள் எனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாரு. வாங்க சாங்க காட்சி 2 நூலை வருதா 25 பிறகு அப்படிங்களா? இருக்கு இன்னும் இருக்கு. சிக்குமணி சாப்பிடுங்க. சரி, அப்படி பம்பராவரி வண்டு மனார மலரும் மது மலர் கொன்றையான் அடியலால் பேனா. அப்படி இது ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவபெருமானை தவிர வேற எதையும் சிந்திக்காத நிலை ஞானசம்பந்த பெருமான். அப்படிதான் ஞானிகள் எல்லாம் இருப்பாங்க. நம்மளும் அந்த அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா எந்த நேரமும் சிவத்தை சிந்திச்சு வரணும், சிவத்தை சிந்திச்சு எந்திக்கணும், எல்லா பொருளையும் சிவத்தை பார்க்கணும். பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்கமர நிற்கின்ற பரிபூரானந்தமாக நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு அருந்தவங்கள் பல புரிய வேண்டும். அதை பாட்டுல இப்ப சொல்ல போறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய அப்பா சிவபாதையர் திருமண ஏற்பாடு செய்ய வேண்டும். மகனை ஒத்துக்க சொல்றாரு. அவர் இந்த உலகத்தின் மேல் நாட்டம் இல்லை என்று கூறுகின்றார். அதுக்கப்புறம் அங்க இருக்கின்ற அடியவர்கள் எல்லாம் சொல்லி, பெருமானே எல்லாவற்றையும் சொன்னீர்கள், இந்த சாமி செய்கின்ற அந்த 6 வகை செயல்களில் ஒன்று திருமண சடங்கு, அதையும் நீங்கள் நிகழ்த்தி காட்ட வேண்டும் இந்த உலகுக்கு அப்படின்னு அடியார்கள் எல்லாம் கூற, சரி அதை நிகழ்த்தி காட்டி விடுவோம் என்று ஞானசம்பந்த பெருமான் திருமணத்திற்கு ஒத்துழைத்தார். உடனே அங்கே நம்பாண்டார் நம்பி என்பவர், பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல நம்பாண்டார் நம்பி என்பவருடைய மகளாக விளங்கக்கூடிய தோத்திர பூர்ணாம்பிகை என்கின்ற பெண்ணை பார்த்தார். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது. நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த தெருக்கள் முழுவதும் பூர்ண கும்பம் வைத்து, தோரணங்கள் கட்டி, கும்பம் வைத்து, அரிசி வைத்து, அரிசிக்கு மேல கும்பத்தை வச்சு, கும்பத்துக்கு மேல தேங்காய் வச்சு, அதுல மாலைகள் எல்லாம், அதில் சிவபெருமானை அங்கே ஆவாகனம் செய்து, சிவபெருமானை ஆவாகனம் செய்யறது கும்பத்துல ஆவாகனம் பண்ணுவாங்க. தம்பம் பிம்பம் 3 இடத்துல சிவபெருமான கும்பத்துல, பிம்பத்துல, அப்புறம் தம்பத்துல நெருப்பில் ஆவாகனம் செய்வாங்க, நீர்ல ஆவாகனம் பண்ணுவாங்க, கும்பத்துல ஆவாகனம். இதெல்லாம் இறைவனை ஆவாகனம் செய்வதற்குரிய ஒரு நிலை. இப்படி
எல்லாம் பூர்ண கும்பலாம் வைத்து அவரை வரவேற்று திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது. எந்த ஊர்ல அப்படின்னா கல்லூர் பெருமணம் என்ற ஊர். இப்ப நம்ம எல்லாம் போயிட்டு வந்தோம் சிதம்பரம் போது ஆச்சாள்புரம்னு போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, நல்லூர் பெருமணம். நல்லூர் பெருமணம் என்ற அந்த ஊர்ல உள்ள பொண்ணுதான். அங்கே திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது. அங்கே அத்தனை பேரும் வந்தாங்க. ஞானசம்பந்த பெருமானோட தொடர்புடைய எல்லாரும் வந்தாங்க. அதுல 4 நாயன்மாரும் வந்தாங்க. 4 நாயன்மார்ல 3 பேர் வந்தாங்க. அதுல ஒண்ணு ஞானசம்பந்த பெருமான், 2வது திரு நீலநக்க நாயனார், 3வது முருக நாயனார், மலர் தொண்டு செய்யக்கூடிய முருக நாயனார், அடுத்து திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். எந்த நிலையிலையும் ஞானசம்பந்த பெருமானோடு யாழ் வாசித்து கொண்டே முதலிலிருந்து கடைசி மோட்சம் அடையும் வரையும் கூட இருந்தவர் யாருன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். அந்த யாழை வாசிக்கும்படி சொல்லி அவர் பதிகம் பாடினார் பாருங்க. அதுல இருந்து அவரு எங்க போனாலும் அவர் கூடயே வாசித்து கொண்டே சென்றார். கீழ்ஜாதி இந்த பாணர்கள் எல்லாம் கீழ்ஜாதின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, ஞானசம்பந்த பெருமான் அவரை தன் இல்லத்திற்கு வரவழைத்து அவருக்கு அமுது பாலித்தார் திருஞான சம்பந்த பெருமான். அப்படி அமுது பாலித்ததுனால இன்னும் அந்தணர்கள்லாம் திருஞான சம்பந்த பேரை வைக்க மாட்டாங்க. அவர் கீழ்ஜாதியில உள்ளவங்களை கூட்டு வந்து அமுது படைச்சதுனால இதே ஞானசம்பந்த பெருமான் பேரை யாரும் வைக்க மாட்டாங்க. சுவா அப்படி இருக்காங்க. பிராமணர்ல பேருப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் பேரை வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மானம் தடுக்குது. அது சூரபத்மன் கடைசி சொன்னா பார்த்தீங்க, நல்ல வேலை முருகப்பெருமானை நான் வணங்கலை அப்படின்னா கடைசி அந்த ஞானக்கண்ணை எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை நான் வணங்கலை அப்படின்னா, ஞானக்கண்ணை கொடுக்கும்போது இப்பேற்பட்ட அழகுடையவரா இவரு முருகரு 1000 கோடி மன்மதனை கொண்டு வந்தா கூட முருகப்பெருமானுடைய அழகுக்கு ஈடாகாதான் அப்படி சொல்லி மெச்சினவன் ஞானக்கண்ணை எடுத்ததும் அடுத்த நிமிஷம் நல்ல வேலை நான் முருகரை வணங்கலை அப்படின்னா அந்த தன்மானம் அவனுக்கு தடுக்குது. அப்படிலாம் இருந்திருக்காங்க. அப்படி ஞானசம்பந்த பெருமான் எல்லாரும் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது. அங்கே அந்த ஊருக்கு என்ன பேர் சொன்னேன், நல்லூர் பெருமான். அத்தனை பேரும் அந்த யாழ்ப்பாண நாயனார் வந்து கூடயே இருந்தவர். யாழ்ப்பாண நாயனார், திருநெல்வேலி நாயனார், அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 6 நாயனார் ஒரே இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க. திருவாரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திரு பூம்புகலூர், திருப்புகலூர் என்ற ஊர்ல 6 பேருமே ஒண்ணு சேருவாங்க. முருகன் நாயனார், திருநெல்வேலி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான், இப்படி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க பணியை செய்ய போயிட்டாங்க. ஞானசம்பந்த பெருமான் பாட்டு பாட போயிட்டாரு, முருகன் நாயனார் பூக்கிட்ட போயிட்டாரு, திரு நாவுக்கரச பெருமான் உழவர பணி பண்ண போயிட்டாரு. இப்படி அவங்க தொழிலை செய்ய போயிட்டாங்க ஒரு காலகட்டத்தில். அப்ப சரிங்க சார், விழுந்து வணங்கிதான் ஆகணும். எல்லாத்துக்கும் என்ன அப்படி திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தேறியது. உடனே அத்தனை பேரும் அப்படி திருக்கோயிலுக்குள்ள வந்தாங்க. வரும்போது கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் பல்லூர் பெருமணம் பாட்டில் மெய்யாய்த்தில சொல்லூர் பெருமணம் சூழலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேயனம்பானே என்ற பதியத்தை பாடினார். பதியத்தை பாடி அத்தனை பேரும் திருக்கோயிலுக்குள்ளே வந்தார்கள். வந்ததும் திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு. எல்லாம் நடந்தேறும் போது அப்பொழுது ஒரு அசிரீதி வாக்கு கேட்டது. அனைவரும் சிவஜோதியில் புகுந்து வருக அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானை பார்த்து சிவபெருமான் என்ன சொன்னாரு, ஞானசம்பந்தா அனைத்து வரையும் சிவஜோதியில் புகுக அப்படின்னு சொல்லி சாமி சொன்னதும் உடனே ஞானசம்பந்த பெருமான் அப்பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்பொழுது குருவர் இல்லாம திருவருளை அடைய முடியுமா? முடியாது. இப்ப அத்தனை பேர் தீட்சை வாங்கியிருக்காங்களா? இப்ப திருமணத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. அத்தனை பேரையும் சாமி ஜோதியில
வர சொல்லிட்டாரு. சிவஜோதியில் புகுக அப்படின்ட்டாரு. இப்ப அதனோடு புகுகன்னா இப்ப குரு யாரு? இப்ப இங்க ஞானசம்பந்த பெருமான் குரு. இப்ப அத்தனை பேருக்கு என்ன உபதேசம் பண்ணணும்? பஞ்சாட்சர உபதேசம் பண்ணணும். பஞ்சாட்சர உபதேசம் என்னது? நமச்சிவாய மந்திரத்தை உபதேசம் பண்ணணும். அப்ப இந்த பதியத்தை பாடி அத்தனை பேருக்கும் மோட்சத்தை தந்தருளினார் திருஞான சம்பந்த பெருமான். புரியுதா உங்களுக்கு? இப்ப அதனாலதான் சிவபெருமான் சொன்ன விதிய சிவபெருமான் வேறு மாட்டாரு. அதே போல அந்த வழியை கடைபிடிக்க இந்த ஞானசம்பந்த பெருமான் அப்படி இருப்பாரா? அப்ப பஞ்சாட்சர உபதேசம் செய்துதான் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் மோட்சத்தை தந்தாரு. அப்ப பாடின பாட்டுதான் இந்த பதியத்தை பாடி ஒவ்வொருத்தரையா உள்ள அந்த சிவஜோதியில உள்ள புக வைக்கின்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வாதமை நெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி யார் மேல? சிவபெருமான் மேல. நம்ம எல்லாருக்கும் காதல் வருது, எல்லார் மேலையும் காதல் வருது. ஆனா சிவபெருமான் மேல மட்டும் காதல் வருவதற்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. மனைவி மேல காதல் இருக்கு, பிள்ளைகள் மேல காதல் இருக்கு. அதே ஒரு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மேல இருக்காது. மனைவி மக்கள் மேல இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க மேல இருக்குமா? கொஞ்சம் அன்பு குறைவா இருக்கு. ஆனா யார் மேல காதல் கொள்ளணும் அப்படின்னாரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. சிவபெருமான் மேல காதல் கொண்டாதான் நமக்கு என்ன வரும்? கசிந்து கண்ணீர். ஓதுவார் தமை நன்னெறிக்கு உயிப்பது. இந்த பதியத்தை யாரு ஓதுகின்றார்களோ, ஓதுதல்ங்கிறது பாடுதலே ஓதுதல்னு பேரு. திருமுறைகள் பாடுதல்ங்கிறத விட திருமுறை ஓதுதல் என்பதுதான் சிறப்பான ஒரு நம்ம சொல்லும் முறை. அதுதான் கரெக்ட். ஓதுதல், திருமுறை ஓதுதல். நம்ம பொதுவாக எல்லாம் திருமுறை பாடுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் பாடுறவங்களுக்கு ஓதுவார்கள்னே பேரு. கோயில்ல ஓதுவார்கள் சொல்றாங்கல்ல, ஏன்னா பாடுபவர்களுக்கு ஓதுவோர்கள், ஓதுவார்கள் அப்படின்னு சொல்லிதான் பட்டமே கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் சிவபெருமானுக்கு பக்கத்துல போய் அந்த திருமுறைகளை பாட முடியும். மற்றவர்கள்லாம் அர்த்த மண்டபத்துல இருந்து தான் பாட முடியும். மற்றவங்களாம் எங்க இருந்து பாட முடியும்? அர்த்த மண்டபத்துக்கு தான் வரணும். இவங்க சாமிக்கு சன்னதிக்கு அடுத்த பிரகாரத்துல இருந்து பாடுவாங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வாதமை நன்னெறி குய்ப்பது. சிவபெருமான் மேல நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அன்பை பெருக்கி 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 துளி அளவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள். முதல்ல சிவபெருமானுடைய அன்பை நீங்க பெறணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் மேல காதல் வரணும்னா அவருடைய அடியார்கள்ட்ட முதல் காதல் வரணும். புரியுதா உங்களுக்கு? அடியார்கள் மேல காதல் இருந்தாதான் சிவபெருமான் மேல காதல் முழுமையாக. அடியார்களை வேற்றுமையாக பார்க்கக்கூடாது, அவர்களை சிவமாக பாவிக்க வேண்டும். எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராதே அவரவரை கண்டபோதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறமையை பேணி கவராதே துளும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதிரியை காணலாமே என்று அடியாருடைய திருவேடத்துல சிவத்தை பார்ப்பது. திருமுறைகள் பாடும்போது அந்த திருமுறையே சிவபெருமான் அப்படின்னு பார்ப்பது. திருமுறை யாரு? சாமி தான் திருமுறையா இருக்காரு. திருமுறை வேற கிடையாது, சிவபெருமான் வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டு வெம் கூற்றை உதைத்து அடியவருக்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக அப்படிங்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். இது நான் பாடல்னே சொல்லிட்டாரு. சரி சரி. இப்ப அவர் பாடுன்னு சொன்னாரா? பாட்டை யாரு பாடுன்னு சொன்னாரு? எனதுரை தனதுரையாக. சிவபெருமான் தான் உள்ள இருந்து பாடினாரு, நான் பாடல அப்படின்ட்டாரு. இன்னொரு பாட்டுல சொல்றாரு, நாதன் வேதியன் நாவினால் நவிற்றிய தமிழ் மாலை. நாதன் வேதியன் நவிற்றிய தமிழ் மாலை வாதியா வினைக்கும் மறுமைக்கும் இமைக்கும் வருத்தம் அடையாவின்னு ஒரு பதியத்துல பாடுறாரு ஞானசம்பந்த பெருமான். அந்த தமிழ் மாலை யாரு பாடுகின்றார்களோ மறுமைக்கும் இமைக்கும் வருத்தமே அடையாது. இந்த பதியத்தை யாரு பாடினாரு? நாதன் வேதியன் நவிற்றிய தமிழ் மாலை. பாடுறது ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. ஆனா சொல்றது எப்படி சொல்றாரு? உள்ள உட்கார்.
நவிற்றிய அப்படின்னாரு. நவில் தான் சொன்னாரா? முன்னாடி உட்காரு 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 அப்படியே உட்காரு 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 உட்காரு. இப்ப என்ன சொன்னாரு? நவிற்றியன்னு சொன்னாரா நவில் தான் சொன்னாரா? நவிற்றிய. நாதன் வேதியன் நவிற்றிய தமிழ் மாலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இலக்கணத்துல நவிழுதல் அப்படின்னா தன்வினை, நவிற்றிய அப்படின்னா பிறவினை. நவிழுதல்னா தன்வினை, நான் பாடினேன் அப்படின்னு அர்த்தம். நவிற்றிய அப்படின்னா பிறவினை, இது நான் பாடல, சாமி தான் பாடினாரு அப்படின்னு. புரியுதா சார்? இப்ப இந்த இடத்துல என்ன சொன்னாரு? நான் பாடவில்லை, சிவபெருமான் உள்ளிருந்து பாடு. அதனாலதான் திருமுறைகள் சிவபெருமானே. அதாவது நம்ம வேற்றுமையாக பார்க்கக்கூடாது. அருளாளர்கள் எப்பயுமே என்ன செய்வாங்க? தன்னை உயர்த்தியே சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே எல்லா செயலும் சிவபெருமான் திருவருள் என்றுதான் செய்வாங்க. அதனாலதான் நமக்கு திருமுறைகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. தன்னை நோக்கி எப்பயுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நாங்க பாடின பாடல்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாமே இன்னொன்னுன்னா எல்லாவற்றையும் பாட வைப்பது யாருன்னா சிவபெருமான். பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டு வெம்பூட்டை உதைத்து அடியவருக்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக அப்படின்ட்டு. அப்ப எல்லா அருளாளர்களுமே அதான் சொல்றாங்க, எனதுரை தனதுரையாக தான் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த திருமுறைகள் சிவபெருமான், திருமுறைகள் சிவபெருமானாக பார்க்கணும். அதுல ஒவ்வொரு எழுத்தையும் மந்திரமாக நாம் எடுத்துக்கொள்ள. அப்படி இந்த திருமுறைகளை எல்லாம் பாடி 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 கசிந்து உருகி, ஒரு பாடல் பாடினாலும் அப்படியே கசிந்து உருகிற அளவுக்கு பாடணும். எலும்பு உருக பாடணும், எலும்பு தேயிற அளவுக்கு பாடணும், உள்ளம் உருகி பாடணும், மனம் மகிழ்ந்து பாடணும், மனம் தெளிந்து பாடணும், அன்போடு பாடணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா அன்பு வரணும், அன்போடு பாடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். முற்றதெல்லாம் வாங்க கட கட கடன்னு பாடிட்டு முடிச்சுறது மட்டுமே கிடையாது. அந்த பாடுதல்ல கூட அன்பு இருக்கும், அன்பு கலந்து பாடணும். இப்பேற்பட்ட பெருமான் நம்மையும் ஒரு பொருளாக மதித்து முற்றோதல் பண்ண வச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய கருணை சிவபெருமானுக்கு என் மேல அப்படின்னு நம்ம நினைக்கணும். என்னைய கூட ஒரு பொருளா மதிச்சு, நான் எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவன என்னைய கூட கூட்டு வந்து சாமி இந்த அடியார் திருக்கூட்டத்துல உட்கார வச்சு திருமுறை பாட வைக்கிறான்னா அவருடைய கருணை எவ்வளவு பெரிய கருணை அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி உணர்ந்து பாடிய பாடணும். நம்மளாம் ஒரு பொருளா, நம்மளாம் ஒரு ஆளா, எவ்வளவு பெரிய கருணை. நமக்கு அந்த இதுக்கு தகுதி இருக்கா? நம்மளையும் ஒரு தகுதிப்படுத்தியிருக்காரு. இந்த அடியார் திருக்கூட்டத்தோடு நம்மளையும் ஒரு தகுதிப்படுத்தி இந்த அடியார் திருக்கூட்டத்துல உட்கார்ந்து திருமுறை பாட வைக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய கருணை அப்படின்னு சிவபெருமானுடைய கருணையை தான் நமக்கு தெரியணுமே தவிர மற்ற எதுவுமே நமக்கு தெரியாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அப்படி பாட 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 கசிந்து கண்ணீர் மல்கி. அப்படி யார் ஓதுகின்றார்களோ அந்த ஓதுவார்களுடைய, அப்படி யார் ஓதுகின்றார்களோ அவளுக்கு சாமி என்ன சொன்னாரா? நன்னெறிக்கு உயிப்பது, நல்ல நெறிக்கு கொண்டு செல்லுவார். எப்படி நல்ல நெறிக்கு கொண்டு செல்வார்? அப்படி காதலாகி படிக்கின்றவர்களுடைய படிப்பவர்களை, கசிந்து கண்ணீர் மல்கு ஓதுபவர்களை நன்னெறிக்கு உய செய்வதற்கு நாதன் நாமமாக விளங்கக்கூடிய நமச்சிவாயத்தை யார் நவின்று ஏத்துகின்றார்களோ அவர்களை சிவபெருமான் என்ன பண்ணுவாரா? நாதனுடைய நாமமாக விளங்கக்கூடிய நமச்சிவாயத்தை யார் நாவில் நவிற்று ஏத்துகின்றார்களோ அவர்களை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வைப்பார் சிவபெருமான். இந்த பாட்டு புரிஞ்சுச்சா? எப்படி பாட போறான்? யாரு திருவைந்தெழுத்தாகிய நமச்சிவாயத்தை நாவில் நவின்று ஏத்துகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த ஆன்மாக்களை காதலாகி, யார் மேல? சிவபெருமான் மேல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வைப்பார். ஓத வைப்பது மட்டும் இல்ல, நன்னெறிக்கு உய வைப்பார். நமக்கு நல்ல நெறி என்பது என்னது? சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது நமக்கு நல்ல நெறி. சிவபெருமான் காட்டுகின்ற நெறி என்ன? முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன் நெறியை சரணாதல் திண்ணமே அந்நெறியை சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே அப்படின்னு அப்பர் சாமி சொல்றேன். அப்ப நமக்கு நல்ல நெறிக்கு கொண்டு செல்வது எது அப்படின்னா நாதன் நாமம். அந்த நாமத்தை யார் நவின்று ஏத்துகின்றார்களோ அவர்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதி நல்ல நெறியை அடைந்து உய்வு பெறுவார்கள். அப்படிப்பட்ட நாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா வேதங்களுக்கு மையமாக விளங்கக்கூடிய நாமம். வேதங்கள்லயே மையமாக இருக்கக்கூடிய அந்த 11 காண்டத்துல மத்தியாக இருக்கக்கூடிய ரிக் யசுர் சாமம் அதர்வனம் என்கின்ற 4 வேதத்துல
ரிக், யசுர், சாமம், அதர்வனம். இந்த 3 வேதங்களுடைய சாரம் தான் கடைசி இருக்கக்கூடிய அதர்வன வேதத்தின் சாரம். இந்த 3 சேர்ந்ததை மொத்தமா அந்த ஒரு இதுல சொல்லிடுவாங்க அதர்வன வேதத்துல. அப்ப நமக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த 3 வேதம் தான் முக்கியமானது. இந்த 3 வேதத்துல ரிக், யசுர், சாமம் என்ற 3 வேதத்துல யசுர் வேதம் மையத்துல இருக்கு. அந்த யசுர் வேதத்துல மையத்துல இருக்கக்கூடிய முக்கியமான மைய புள்ளியில எது இருக்குன்னா நமசிவாய மந்திரம் அங்கே இருக்கின்றது. அதனால வேத 4னும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயம். எப்படி சொல்றாரு பாருங்க. எங்க இருக்கிற இத மந்திரத்தை, வேதங்களுக்கு மையமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை எங்க எடுத்து கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க பார்த்தீங்களா ஞானத்தை. அப்ப நாதனுடைய நாமம் நமச்சிவாயத்தை யார் நவின்று ஏத்துகின்றார்களோ அவர்களை காதலாகி கசிந்து கண்ணீர் வழ்கி ஓத வைத்து நல்ல நெருக்கி உய்ய வைத்து கடைசி என்ன செய்வாராம், மோட்சத்தையும் தந்தருள்வார் நமது பெருமான் அப்படின்னு முதல் பாட்டுல சொல்றாரு. 2வது பாட்டு சொன்னாரு, நம்புவார் அவர் நாவில் நவீட்டினால் வம்பு நாள் மலர் ஆர்மது ஒப்பது செம்பொனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்ப நாமம் நமச்சிவாயவே. இப்படிதான் பாடுவீங்களா, வேற மாதிரி பாடுவீங்களா? அப்படின்னு எப்படி தெரியுமா பாடுவேன்? நம்புவார் அவர் நாவில் விட்டினால் வம்பு நாள் மலர் வார்மது ஒப்பது செம்போனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்ப நாமம் நமச்சிவாயவே. அப்படி பாடுவேன். இது நல்லா இருக்கும் பாட. அது கொஞ்சம் மெதுவா பாடுறது கொஞ்சம் வேணும். அவ்வளவுதான். நம்புவார். இந்த நமச்சிவாயத்தை எப்படி சொல்லணும்? நம்பி சொல்லணும். பஸ்ல ஏறி உட்காரும் போது டிரைவர் மேல நம்பிக்கை இருக்குல்ல, எப்படியும் மனிதரையை கொண்டு போய் விட்டு விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நினைச்சிடும் ஏறி உட்கார்றோம். அவரு கொண்டு போய் சேர்த்துறாரு. அதே போல இந்த நமச்சிவாயத்தின் நாவில் நவின்று ஏத்தினால் நமக்கு கண்டிப்பாக சிவபெருமானுடைய திருவடி கிடைக்கும் என்று நாம் என்ன செய்யணும்? இந்த மந்திரத்தை நாம் ஓதணும். தெரிஞ்சுக்கோங்க, மந்திரம் என்பது இச்சு நமச்சிவாயன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? நமச்சிவாய இச்சை எடுத்துட்டோம்னா மந்திரம், இச்சை சேர்த்துட்டோம்னா சிவபெருமானுடைய நாமம், சிவபெருமானுடைய பேராயர். இப்ப இந்த இடத்துல பேரை சொல்றாரோ மந்திரத்தை சொல்றாரா? சிவபெருமானுடைய நாமத்தை சொல்றாரு. அப்ப நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால், நம்பி சொல்லுங்க, இந்த நாவில் நவின்று ஏத்துங்கள். நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் மலர் வார்மது ஒப்பது. வம்பு நாள் மலர்னா அந்த வண்டுகள் போய் மொய்ப்பதன் முன் அந்த மலர்களை பறித்து இறைவனுக்கு இடுங்கள். என்னையா சார்? நம்புவார் அவர் நாவில் நவிற்றி வம்பு நாள் மலர் வார்மது. அந்த வண்டுகள் போய் மொய்ப்பதன் முன் அந்த மலர்களை பறித்து இறைவனுக்கு யார் சாத்துகின்றார்களோ செம்பொனார் திலகம் உலகுக்கெல்லாம், இந்த உலகுக்கெல்லாம் செம்பொன்னாக திகழக்கூடிய நாமம் எது என்று கேட்டால் நாதன் நாமமாக விளங்கக்கூடிய நமச்சிவாய மந்திரம் நாமம். இந்த இடத்துல நாமமா தான் சொல்றாரு, மந்திரமா சொல்றாரு. ஆனா நம்ம மந்திரமாவும் எடுத்துக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கோங்க, பஞ்சாட்சரம் என்பது, பஞ்சாட்சரத்துல என்ன இருக்கு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நா என்பது மறைப்பாற்றல், மா என்பது ஆணவமலம், சி என்பது சிவம், வா என்பது அருள் சக்தி, யா என்பது உயிர்கள். இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி 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 பழகுனா அடுத்து என்ன நிலை வரும்? சிவாய நம அப்படின்னு வரும். இருக்கு, குடிச்சேன். இங்க அடுத்தடுத்து நிறைய இருக்கு, ரெடியா இருக்கு. என்ன இப்ப நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நமசிவாய பஞ்சாட்சரம் செய்யுங்க. சிவாய நம பஞ்சாட்சரமா என்னது? சிவாய நம பஞ்சாட்சரமா? பஞ்சாட்சரம் இல்லையா? பஞ்சாட்சரம். சரி, சிவ சிவ பஞ்சாட்சரம், சிவ பஞ்சாட்சரம், சி பஞ்சாட்சரம். ஒரு எழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய சி பஞ்சாட்சரம், 2 எழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய சிவ பஞ்சாட்சரம், 3 எழுத்து 4 எழுத்தாக விளங்கக்கூடிய சிவ சிவ பஞ்சாட்சரம், 5 எழுத்தாக விளங்கக்கூடிய நமச்சிவாய பஞ்சாட்சரம். எதை சொன்னாலும் பஞ்சாட்சரம் தான். ஒவ்வொன்றும் அந்தந்த நிலைக்கு முதல்ல நமசிவாயத்துல வச்சு சிவாய நமச்சிவாய வச்சு அப்புறம் சிவாய 3 எழுத்து மந்திரம் சிவாய அது சொன்னாலும் பஞ்சாட்சரம், 4 எழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய சிவசிவ பஞ்சாட்சரம். இப்படி ஒவ்வொரு நிலையா நமக்கு கொண்டு போய் கடைசி
சீல நாயோட்டு மந்திரம்னு பேரு. நாய் என்ன செய்வாங்க, சீன் விரட்டுவாங்க பாத்துருக்கீங்களா, அது கடைசி சீல வந்து முடியும். இப்ப இந்த வைஷ்ணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அரிசின்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதுல வந்து சீன் வருது பாத்தீங்களா, சிவபெருமான் அதுல அரிசின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் பிற பிற சமயங்கள்லாம் இருக்காங்க, சிவபெருமான பிடிக்காதவர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அது எவ்வளவு அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு அந்த பிராப்தத்தை சாமி கொடுக்கல. தன்னை எப்போ காட்டணும்னு நினைக்காரோ அப்பதான் காட்டுவார். அது வரைக்கும் அந்த ஆன்மாக்கள்லாம் பல பிறவியில உழன்று புறச்சமயம் நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வடி உழன்றும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருங்கலைகள் பல கற்றும் அரும் தவங்கள் பல புரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிகவும் தெளிந்து சென்றுதான் எங்க வருவாங்க, இந்த சைவத்துக்குள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்க வந்து சரிகிரி யோகம்லாம் பண்ணி ஞானத்தை கொடுத்துதான் சாமி என்ன பண்ணுவாராம், மோட்சத்தை. அதுக்கப்புறம் தான் சிவபெருமானுடைய திருவடியே இது போய் சேரும். அது வரைக்கும் போய் சேருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. நமக்கு எப்படி சாமி கொடுத்துருக்காரு இந்த நெறிய. அப்ப நம்ம இதை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்புவாரவர் நாவில் விற்றினால் வம்பு நாள் மலர் வாழ்வது ஒப்பது செம்போனாதிலகம் உலகுக்கெல்லாம் நம்பர் நாமும் நமச்சிவாயவே. நம்பர்னா விருப்பத்தக்கவன் அர்த்தம். அப்படி அவனை நம்பி நம்ம என்ன செய்யணும், இந்த நாமமாக விளங்கக்கூடிய நமச்சிவாயத்தை நாவில் நம்பி ஏற்றினால் நமக்கு செம்பொனாக இந்த உலகுக்கெல்லாம் செம்பொனாக திலகமாக விளங்கக்கூடிய நாதனுடைய நாமத்தை நவின்று ஏற்றினால் செம்போனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்ப நாமும் நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் மலர் வார்மது. அந்த மலர்களை எதுக்கு முன்னாடி பறிக்கணும், அஞ்சலத்தை ஓதிதான் பறிக்கணுமா. அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி நாம இறைவனுக்கு பறிக்கக்கூடிய அந்த மலர்கள் எச்சிப்படாத அளவுக்கு அந்த வன்பு நாள் மலர் வார்மது. நாள் மலர்னா அன்றாட பூக்கக்கூடிய மலர்னு பேரு. ஒரு 2 நாள் பூத்த மலர் அப்படியே பூத்து அதுல இருக்கு நிற்கும், நீங்க அதை தொடும்போது என்ன ஆயிரும், விழுந்துடும். அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிலவர் பாத்தீங்கன்னா பூ நிறைய வேணும்னு சொல்லி அந்த மலரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, பறிச்சு கட்டணும்னு நினைப்பாங்க. அப்படி கட்டக்கூடாது, அது போய் சேராது சிவபெருமானுக்கு. நேற்று மலராக இருந்ததுன்னா அது சிவபெருமானுக்கு போய் சேராது, அன்றளந்த மலர்கள் தான் இறைவனுக்கு போய் சேரும். நம்ம பறிக்கும் போது அன்றளந்த மலர்களை தான் பறிக்கணும். அந்த வண்டுகள் போய் மொய்ப்பதற்கு முன்னாடி போய் பறிக்கணும். அது எச்சில்லாத மலராக இருக்கணும். அதை கொண்டு வந்து நாம் தண்ணீரில் நனைத்து அதை இறைவனுக்கு சாத்த வேண்டும். இல்லைன்னா என்ன பூவா மாறிடும், வண்டு நீ 6 மணி 1 நிமிஷம் ஆனாலும் என்ன ஆயிரும், எச்சி பூவாக மாறிவிடும். அடியில் ஒரு நாள் லேட்டாக அனுப்பிச்சு வச்சுக்கோங்க, 6 மணி பறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 1 நிமிஷம் ஆயிடுச்சாலும் எறும்பு வந்துடும், அடிக்கிறதுக்கே மன சங்கடமாயிடும். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும், பறிச்சோம். அப்படி திலகமாக எல்லாருக்கும் திலகமாக விளங்கக்கூடிய நாமம் நமச்சிவாய அப்படின்னு 2வது பாடல சொன்னாரு. 3வது என்ன சொன்னாரு, இந்த நமச்சிவாய மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னாரு. நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து, சிறிது கிடையாது, சுருக்கி கிடையாது, விரித்து பெருகி ஆர்ந்து ஆர்வம் கூற, நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது நக்கன் நாமும். இதுல என்ன சொல்றாரு பாட்டுல, இந்த அஞ்சலத்தை சொல்லும் போது நாமத்தை சொல்லும் போது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், இந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் நாமமாவும் சொல்றாரு மந்திரமாவும் சொல்றாரு, 2ஆவும் சொல்றாரு. ஏன்னா இச்சை எடுத்தாச்சுன்னா மந்திரமா வருதா, இந்த இடத்துல அக்கு மாலை வந்து எண்ணும் போது என்ன ஆகும், அங்க வந்து மந்திரமா மாறிடும். அப்ப மந்திரமாவும் சொல்றாரு இந்த பாட்டுல. ஏன்னா இப்ப வந்து பஞ்சாட்சர உபதேசம் தானே, இந்த உயிர்களுக்கு வந்து பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி தானே கொடுக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து, சிவபெருமானுடைய அஞ்சலத்தை சொல்லும் போது ஆர்வம் கூட சொல்லணும். ஏதோ கடமைக்கு அஞ்சலத்தை சொல்லணும், 108 தடவை சொல்லணும், எதை சிவா சொல்லியிருக்காங்க மறைச்சு வச்சுக்கிட்டு ஒரு 108 தடவை கடன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு போயிடக்கூடாது. ஆர்வத்தோட சொல்லணும். அந்த ஒவ்வொரு நேரமும் அந்த மாலையை உருட்டும் போது சிவபெருமானை நினைந்து ஒவ்வொரு தடவையும் உருட்டணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒவ்வொரு ஜெபமலையோ நீங்க ஒன்னா நகட்டுவீங்க பாத்தீங்களா, அப்படி ஒன்னு இப்படி மேல தூக்கும் போது சிவபெருமானை நினைந்து கொண்டு மேல
நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு கையில வச்சு எங்க எண்ணுவோம், கையில் வைத்து என்றோமா, அங்கையில் எண்ணுவார் தக்க அப்படிப்பட்டவர்கள் வானவராக தேவர்களாக நினைந்தால் அந்த தேவராகவும் சிவபெருமான் ஆக்கி விடுவார் எங்கள் பெருமான். அதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட வானவர்கள் நிலைக்கு எங்கள் பெருமான் உயர்த்துவார் அப்படிங்கிறார் இந்த பாட்டுல. நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு கையில் எண்ணுவார் தக்க வானவராய், வானவர்னா தேவலோகத்தில் உள்ளவர், வானவராய் தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாய். நக்கன் விருப்பத்தக்கவன். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப நம்ம சொல்லும் போது பஞ்சாட்சரத்தை ஆர்வத்தோடு மிக பெருகி காதல் கொண்டு அதை நாம் ஜெபிக்க வேண்டும். கையில் வைத்து எண்ணும் போது எப்படி ஜெபிக்கணும், ஆர்வத்தோட மிக பெருகி, ஆர்வம் சுருகி கிடையாது, ஆர்வம் பெருகி அஞ்சலத்தை சொல்லும் போது இறைவனை நினைந்து கொண்டே நாம் என்ன செய்யணும், அப்படி பூசிக்கின்றவர்கள் வானலோகத்திலும் எங்கள் பெருமான் இருக்க வைப்பார். அவர்களுக்கு தகுதி இல்லை என்றாலும் கூட இந்த பஞ்சாட்சரத்தை ஓதிய காரணத்தினால் சிவபெருமான் வானோர் நிலைக்கு உயர்த்துவார் அப்படின்னு சொல்றார். புரிஞ்சுச்சா? பாட்டு புரியுதா? நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது, அந்த இதுக்கு தகுதியை உண்டாக்குவது எதுக்கு, இந்த நக்கன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாயத்தை சொல்ற காரணத்தினால சாமி அந்த நிலைக்கு உயர்த்தும். அடுத்த பாட்டு. யமதூதரும் அஞ்சுவர் இன்சொல்லால் நயம்பந்து ஓதவல்லார் தமை நன்னினால் நியமம்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. யமதூதரே யாரு நமச்சிவாயத்தை சொல்றாங்களோ பயப்படுவாங்க, பக்கத்துல வர்றதுக்கு அஞ்சுவாங்களாம். இத சுந்தரம் சாமி சொல்றாரு. மடித்தாடு மடிமை கண் அன்றி நீ மனனே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமசெக்கில் இடும் போது தடுத்தாட்கொள்வான். இப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, யமன் போய் தெரியாம அடியார்களை கொண்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, கொண்டு போய் அந்த செக்கில வச்சுட்டு சுவிட்சை ஆன் பண்ணும் போது எங்க சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், நிப்பாட்டுப்பா அது நம்மளுப்பா அப்படிம்பாராம். தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். அப்படிப்பட்ட பெருமான் யாருனாரு, கடுத்தளத்து தமர்கமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்து உரையும் எங்கள் பெருமானை பெற்றான். சுந்தரம் சாமி பாடுறாரு. மடித்து யார் ஆடுறான், காலை மடிச்சு யார் ஆடுறான், நடராஜன் ஆடுறாரா? அப்படி யாரு சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கின்றார்களோ அவர்களை தெரியாம கொண்டு போயிட்டாலும் எங்கள் பெருமான் என்ன பண்ணுவாரு, தடுத்தாட்டி தருமனார் கமர் சைக்கிள் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். எங்கள் பெருமான் என்ன பண்ணுவாங்க, தடுத்து ஆட்கொண்டு அழைத்து வந்து விடுவார். ஏன் அப்படின்னா, ஒருத்தருக்கு இறக்கும் தருவாயில அந்த பயத்தை போக்கலாம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அந்த உதவி செஞ்சாலும் மறக்க மாட்டான். நம்ம செக்கில போய் உட்கார வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணும், அவனுக்கு எவ்வளவு பயம் இருக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணும்போதே நிப்பாட்டுப்பா அப்படின்னு அந்த உயிர் பயம் போயிடுச்சு, உயிரை போறதை நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். காப்பாத்தினவங்களை மறப்பாங்களா? அந்த நேரத்தை சிவபெருமான் நம்மளை காப்பாத்திட்டானா நமக்கு சிவபெருமான் மறப்புமா? அப்ப சொல்றாரு. அதனால அந்த உயிர் பயத்தை போக்கி சிவபெருமான் என்ன செய்வாரா, நம்மை ஆட்கொள்வார். தடுத்தாட்டி தருவனார் தமர் சைக்கிள் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். கடுத்தளத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்து உரையும் என் பெருமானை பெற்றாமன்றே அப்படிங்கிறாரு சுந்தரம் சார். எங்க சாமி எப்படிப்பட்டது தெரியுமா, இந்த பாம்போட விளையாடுவார் எங்க சாமி அப்படின்னாரு. பிடித்து ஆடும், எதுல பாம்பு பிடிச்சு ஆடுவாராம் எங்க சாமி அப்படின்னாரு. பிடித்து ஆடும் பொலியூர் சிற்றம்பலத்து உரையும் என் பெருமானை பெற்றாமன் அப்படி சொல்லிட்டு அதை நீ அப்படி இந்த பாட்டுக்கு எடுத்துக்கோ. யமதூதரும் அஞ்சிவர் இன்சொல்லால் நமச்சு ஓதுனாங்கன்னா யமதூதர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்களாம், பயப்படுவாங்க. வந்து பயந்து நயம்பந்து ஓதவல்லார் தமை நன்னினால் நியமம்தான். இந்த ஐந்தளத்தை நியமமாக ஐந்தளத்தை சொல்லுபவர்கள், நியமமாக சொல்பவர்கள், நயந்து சொல்பவர்கள், நெற்றிக்கண்ணுடைய அது சொல்றல்ல, யமதூதரும் அஞ்சுவர் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தமை நன்னினால் நியமம்தான் நினைவார்க்கு இணையா நெற்றி. எப்போதும் ஐந்தளத்தை நினைந்து கொண்டே இருக்கின்றவர்களுக்கு யமதூதர்கள் பார்த்தா என்ன செய்வாங்களே,
பயப்படுவார். யமதூதரும் அஞ்சுவர். அஞ்சுவர் என்ன அர்த்தம்? பயப்படுவாங்கன்னு அர்த்தம். சரி, 5 முகம் எண்ணில் 6 முகம் தோன்றும் வெஞ்ச மர நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்முன்னு சொல்றோம். அந்த 5 முகம் என்னது? சொல்லிட்டாங்க. 5 முகம்னா சிவபெருமானுடைய 5 முகம் கிடையாது. நாம அஞ்சுனோம்னா பயந்தோம்னா 5 முகம் எண்ணில் அங்கே 6 முகம் தோன்றும். வந்து காப்பாத்து வரோம். 5 முகம் எண்ணில் அங்கே 6 முகம் தோன்றும். வெஞ்ச மர நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று. அதே மாதிரி இங்க அஞ்செழுத்து சொன்னா யாரு பயப்படுவா? யார் அஞ்சுவா? யம தூதர்களே அஞ்சுவாங்க. அரைநாத பெருமான் சொன்னாரு, காலனார் வெண்கோடும் தூதர் வாசங்கோடு என் காலினார் தந்துடன் கொடு போக. சாமி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த காலை வந்தானா சும்மா இருக்க மாட்டான். எப்படியாவது என்ன பண்ணுவான் என்னைய? கண்டிப்பா ரொம்ப பயமுறுத்தியே கூட்டு போவான். அவன் வரும்போதே பயத்தோடே வருவான். அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு முன்னாடி பெருமானே நீ என்ன பண்ணிரு, என்னை எப்படியாவது திருமுறை பாட வச்சிரு, அடியாரோட கூட்டிரு, எப்படியாவது என்ன செஞ்சிரு, கரையேத்திரு முருகா அப்படின்னாரு. அது பண்ணு. காலன் எனை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே. எப்படி பாடுறாரு? அந்த காலன் வருவது முன்னாடி என்ன பண்ணிரு, உன் காலில் வழிபடுவதற்கு எனக்கு அருள் செஞ்சிரு அப்படின்னாரு அன்னைநாதர். இப்படி அருளாளர்கள்லாம் எப்படி பாடுறாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பயணம்னா கடைசி காலத்துல நம்ம எப்படி இறப்போமோ தெரியலையே இறைவா, என்னுடைய இறப்பு எப்படி வரும்னு தெரியலையே, ஒவ்வொருத்தரும் படுத்த படுக்கையா இறந்து போறாங்களே, ஒவ்வொருத்தர் நிலையை பார்த்தா ஒருத்தங்க ஆக்சிடென்ட்ல இறக்காங்க, எந்த விதமான சூழ்நிலையில இறக்காங்க. அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும், மரண பயம். அந்த பயம் இல்லாம இருக்கணும்னா ஒரே வழி, அடியார் கூடயே இருங்க. அடியார் கூடயே இருந்தா உங்களுக்கு அந்த பயத்தை பத்தின கவலையே கிடையாது. தல யாத்திரை மேற்கொள்ளணும், உழவார பணி செய்யணும், அடியார் சிவ பூஜை பண்ணணும். இப்படியே இருந்தோம்னா நம்ம சிந்தனைகள் முழுவதும் இதுக்கு செலுத்திட்டோம்னா நமக்கு மரணத்தை கண்டு பயமே கிடையாது. அரைநாத பெருமான் சொல்றாரு, உன்னை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உனது அடியினை உற அணிந்திலன் ஒரு தவம் இல்ல கனைத்தெலும் பகட் அதுவிடர் விசைவருக்கு அறுத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடந்தரி கையிலோடு கதைகோடு பொறுபோதே. யமதூதன் என்ன செய்ய மாட்டான், வரவே மாட்டான். இந்த பணியை செய்யறவங்களுக்கு வரமாட்டான். அன்றாடம் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகள், வழிபாடு, உழவார பணி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு யாரும் வரமாட்டாரு, யமன் வரமாட்டாரு. உயிர் வேதனையோட போகாது, நிம்மதியா போகும். 40 தாண்டிட்டாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும். 40 ஆயிடுச்சு எல்லாம் இப்ப சுகர், எல்லாம் சுகருக்கு ரொம்ப பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்களே? சுகருக்கு பயப்படுறாங்க. அதுலயும் சிவபெருமானுக்கு பயப்படுறாங்களே, சிவனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையா, யமனுக்கு பயப்படுறாங்க ரொம்ப எல்லாரும். அதனால நம்ம மரணத்தை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே பல பிறவில நம்ம இறந்துதான் வந்திருக்கோம். புதுசா ஒண்ணு நம்ம இறக்க போறது கிடையாது. ஏற்கனவே கோடானு கோடி பிறவில நம்ம இறந்துதான் பிறந்து வந்திருக்கோம். அதனால நமக்கு இறப்பை கண்டு கவலை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஜனனம் உண்டேல் மரணம் கண்டிப்பாக இல்ல, நாள வர முடியாதுன்னா யார்ட்டையும் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. எமன்ட்டெல்லாம் போய் கடைசியில வரும்போதெல்லாம் ஜஸ்ட் மினிட் 1 மினிட் இந்த சகஸ்திரீஸ்வரர் கோயில சொற்பொழிவு நடக்கு, நான் போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் விடுவாரா? அங்க திருமுறை பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கடைசி காலத்துல விடுவாரா? இருக்கும்போதே இந்த வழிபாடுகள்லாம் நம்ம பண்ணி வைத்து விட வேண்டும். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை. சரி, இப்ப இந்த பாட்டு என்ன சொல்றது, யமதூதரும் 5 வரி இன்சொல்லால். இன்சொல்னா என்னது? இந்த நமச்சிவாயம் இன்சொல் அப்படின்னு பேரு. ஒரு இனிமையான சொல் எதுனா நமச்சிவாயத்தை நவின்று ஏத்துவது இன்சொல். யமதூதரும் 5 வரி இன்சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தம்மை நன்னினால் நேமம் தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயன நாமம் நெற்றி கண்ணுடைய பெருமானாக வழங்கக்கூடிய சிவபெருமானுடைய 5 எழுத்தை ஓதினால் யமதூதர்களும் வர அஞ்சுவார்கள் அப்படின்னாரு. அடுத்துடர் கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிரின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. சாமி, நான் ரொம்ப கொலை செஞ்சிருக்கேன் சாமி, நான் செய்யாத தப்பு கிடையாது, சாமி மன்னிச்சிருவாரா? மன்னிப்பாரா? கொள்வாரேனும் குணம் பல, நான் இது வரைக்கும் ஒரு நன்மை கூட செஞ்சது கிடையாது, சாமி மன்னிச்சிருவாரா? மன்னிப்பாரு. நமச்சிவாயத்தை சொன்னா மன்னிப்பாரு. ஆனா மறுபடியும் அந்த தப்பு செய்யாம பாத்துக்கணும்.
அதுதான் விஷயம் இருக்கு. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, என்னை என் நெஞ்ச பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர படிப்பானை. பிழையை பொறுத்துருவாரு. நீ இது வரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருவாரு. ஆனா அடுத்து பிழை செய்யாம பாத்துக்கணும். புரிஞ்சுச்சா? பிழையெல்லாம் தவிர படிப்பான். இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே என்பது சுந்தரம் சுவாமியுடைய. அப்ப அந்த அளவுக்கு நாம இருக்கணும். எப்பேற்பட்ட கொலை புரிந்தவர்களாக இருந்தாலும், கொலை புரிந்தாலும் கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவராய். இனிமேலாவது அவங்க என்ன செய்யணுமா? இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பார். அந்த தீங்குல இருந்து சிவன் என்ன பண்ணிடுவாரா? நீக்கி விடுவார். நீங்குவர் என்பார். நீங்குவர் இருக்காரா? நீக்குவர் இருக்காரா? நீங்குவர். அந்த தீமையில இருந்து நீங்கிடும். நீங்கி கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவராயினும் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமம் நமச்சிவாயம். நல்ல நாமமாக விளங்கக்கூடிய நமச்சிவாயத்தை யார் நவின்று ஏற்றுகின்றார்களோ அவர் எப்பேற்பட்ட தீவினை செய்திருந்தாலும் அந்த குற்றத்திலிருந்து மன்னிக்கப்படுவார்கள். ஏற்கனவே தேக்கும் சடில திருமுடியார் இருதால் கருதா தீமனம் வாக்கும் செயலும் கொடியோரும் ஒரு கால் பொன்னம் பலமென்னில் ஆக்கம் தரும் 5 21,600 நாக்கொண்டு உரைக்கும் இதற்கு நிகரண்டான் குன்றானர் புகழான் என்று கூட வாதரோடிகள் புராணத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்பேற்பட்ட கொடியோரும் கூட ஒரு தடவை பொன்னம்பலம் சொன்னா அவங்க பஞ்சாட்சரத்தை நமச்சிவாயத்தை 21,600 தடவை சொன்னதுக்கு சமங்கிறாரு. அப்ப எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்க. நமச்சிவாய மந்திரம் அவ்வளவு சிறப்புடையது. ஏன்னா மூல மந்திரம்னு பேரு. நமச்சிவாய மந்திரம் மூல மந்திரம். நா என்பது மறைப்பாற்றல், மா என்பது ஆணவமலம், சி என்பது சிவம், பா என்பது அருள் சக்தி, யா என்பது இந்த உயிர்கள். முதல்ல நாம என்ன சொல்றோம்? இப்ப நம்ம நமச்சிவாயம் சொல்லணுமா சிவாய நம்ம சொல்லணுமா? இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. நீ சிவாய நமன்னு சொல்றீங்க, ஒருத்தவங்க நமச்சிவாயம் சொல்லணுங்கிறாங்க. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. இல்ல நான் சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் 4 சொல்லுங்கன்னு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க முதல்ல என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச 4 ஸ்வீட் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க டக்குன்னு. ஜிலேபி ரைட், 2வது பூந்தி, 2வது மைசூர்பா, 3 லட்டு 4. முதல்ல என்ன சொன்னீங்க? ஜிலேபி. ஏன் முதல்ல டக்குன்னு சொன்னீங்க? உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால ஜிலேபின்னு டக்குன்னு சொல்லிட்டீங்க. இல்ல சீன் இல்ல, அதுக்காக இல்ல, ஜிலேபிங்கிறதுக்கு அதுக்காக இல்ல. நம்ம பிடிச்ச 4 ஸ்வீட் சொன்னேன். அவர் முதல்ல என்ன சொன்னாங்க? ஜிலேபி. எனக்கு பிடிச்சது முதல்ல, எனக்கு எது பிடிச்சது? ஜிலேபி பிடிச்சது. 2வது என்ன சொன்னாங்க? பூந்தி, அப்புறம் மைசூர்பா, அப்புறம் லட்டு அப்படின்னு 4 சொன்னாங்களா? அதே போல நாய் என்பது மறைப்பாற்றல், இது மா என்பது ஆணவமலம், சி என்பது சிவம், வா என்பது அருள் சக்தி, யா என்பது இந்த உயிர்கள். இந்த உலகத்துல நமக்கு எது மேல பற்று அதிகமா இருக்கு? சிவருமன் மேலையா உலகத்து மேலையா? அப்ப எது முன்னாடி வந்திருக்கு? நமச்சிவாய மந்திரத்துல எது முன்னாடி வந்திருக்கு? நம முன்னாடி வந்திருக்கா, சிவம் முன்னாடி வந்திருக்கா? அப்ப நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன மந்திரம்? நமச்சிவாயம். இப்ப எதுல அதிக பற்று இருக்கு? உலகத்துக்கு மேல பற்று. சிவாய நம்ம வரணும் அப்படின்னா அது அந்த நிலைக்கு நம்ம நமச்சிவாயத்தை சொல்ல 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 அடுத்து அந்த நிலை. இந்த உலக பற்று என்னைக்கு நீங்க வருதோ அப்போ உங்களுக்கு எது வந்துடும்? மந்திரம். சிவம் முன்னாடி வந்து சிவாயனு சொல்றாரு. அது அது கிடையாது, இது வேற. அவ வந்து சரவண பவன் வச்சு சொன்னாங்க. சரவண பவன் சொல்லுங்க அப்படின்னு. அது அது அதை பத்தி சொல்லும் போது நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நமச்சிவாயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோமா? அப்ப நாம சொல்ல வேண்டிய மந்திரம். இப்ப முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப முதல்ல இருக்கக்கூடிய மறைப்பாற்றல் இருக்குல்ல, மறைப்பாற்றல் என்னது? உலகம். நல்லது. இப்ப நமக்கு உலகத்து மேல அதிகமா பற்று இருக்கு. நான் 2வது மா ஆணவமலம், நான் எனதுங்கிற அந்த உலகத்தை நாம அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிக்கிறோம்னா, என்னுடைய வீடு, என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொந்த கொண்டாடுறோம்ல, இது வரக்கூடாது. எனது வருதா? இதெல்லாம் மனம், ஆணவ மலத்தினுடைய வீழ்ச்சி, ஆணவ மலத்தினுடைய செயல். என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள் இப்படின்னு சொல்றோம்ல, இதெல்லாம் எனது. நான் அப்புறம் அனுபவிக்கும் போது என்ன சொல்றேன்? நான் பார்த்து வீடு கட்டினது, நானே பார்த்து பார்த்து கட்டின வீடு அப்படிங்கிறோமா? என்ன சொல்றோம்? நான் நம்மளா கட்டணும். சிவபெருமானுடைய இடத்த வாங்கிட்டு
ஆளாளுக்கு பட்டா போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போறதுக்கு ஆளாளுக்கு என் வீடு என் வீடு நான் பார்த்து கட்டினது அப்படின்னு யான் எனதுங்க செருப்போட என்ன செய்யறோம் இங்க இருக்கு. சிவம் என்ன பண்ணுவாரு, ஏண்டா என் இடத்த வாங்கிட்டு நீங்களே பட்டா போட்டுக்கிட்டு என்ன ஒரு செய்தி மட்டும் கேளுங்க, ஒரு செய்தி மட்டும் கேளுங்க. இந்த வீடு புதுசா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நாம கேட்கல. ஒரு புது வீட்டுக்குள்ள வரோம், வரும்போது வீட்டுல எல்லாம் அடிச்சுட்டு உள்ள வரோம். வீட்டுக்குள்ள உள்ள நுழையும் போது பள்ளி அங்கங்க போகுது, கரவை மூச்சு 2 3 போகுது. நீங்க என்ன செய்வீங்க, அதை அடிக்க வச்சுவீங்க, இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுருவீங்க. அதே போல சிவபெருமான் நம்ம பட்டா போட்டதுல எத்தனை நாளா சொல்லுவீங்க, சொல்லிக்கோங்க அப்படின்றாரு. எத்தனை நாள் பட்டா போட்டு வச்சுக்கணும் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்க வந்துதான் அப்படின்ட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம பேரை சொல்லிக்கிட்டு இருப்போம். போயாச்சுன்னா சொந்தம் கொண்டாட முடியுமா, முடியாது. அது வரைக்கும் நல்லா கொண்டாடிக்கிற வேண்டியதான், என் வீடு என் வீடு என் வீடு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான், நம்ம மேல பட்டா போட்டு வாங்கிக்கிற வேண்டியதான். சாமி எப்படி அந்த பள்ளியை இருந்துட்டு போட்டுன்னு நினைக்கிறோமோ அதே போல நம்ம இவ்வாறு என் இடத்துல வந்துகிட்டு இருந்துட்டு ஆளாளுக்கு பட்டா போட்டு சொந்த கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல கோர்ட்டு கேட்டுலாம் போயிடுவாங்க, ஒரு இஞ்சியை விட மாட்டாங்க. அடி நாங்க வீடு கட்டும் போது 18 அடி முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரு வேகமா வந்துட்டாரு. அளக்கும் போது கரெக்டா இங்க ஒரு தம்பி இங்க பாருங்க தம்பி, கரெக்டா 18 அடி தான் இருக்கணும், ஒரு இன்ச்சு கூட நவுன்ற கூடாது அப்படின்னாங்க. ஐயா எங்களுக்கு உரிய இடம் இருந்தா போதும், எங்களுக்கு ஒரு இன்ச்சு கூட எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி அவர் பக்கத்துல இருந்து அளந்து அதுக்கப்புறம் தான் நாங்க கட்டணும். ஏன்னா நாளைக்கு பக்கத்து வீட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, ஆனா இருந்துதான் கட்டணும். இப்படி எல்லாம் இருக்கு பாத்துக்க, ஒரு இன்ச்சு தள்ளி கட்டினாலே என்ன செஞ்சிருவாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுவாங்க. அப்படிலாம் அது நம்ம சொல்லல, அது நமக்கு எதுக்கு இல்ல, பொதுவா கருத்து சொல்றேன். ஏன்னா இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றேன். எங்க கொஞ்சம் இது பொது இடத்துலயும் சேர்ந்து கட்டிடுவாங்களோ, கூட அகலமாக படுத்திடுவாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு பொறாம. சரி இல்ல பொதுவா சொல்றேன், ஏன்னா யாரா இருந்தாலும் ஒரு இஞ்சி விட மாட்டேங்காங்க, கடைசி கொண்டு போற மாதிரி அந்த ஒரு இஞ்சியை கட்டி கொண்டு போற மாதிரி யாரும் கொண்டு போக முடியாது. எல்லாம் இங்க போட்டு தான் போகணும். என்ன நீங்க இந்த உலகத்துல நீங்க எதை வாங்கிதான் சரி, ஒரு நாள் போட்டு தான் போகணும். எதையுமே கொண்டு போக முடியாது, அருணாக்கீரை கூட கொண்டு போக முடியாது. இங்க போட்டு நான் ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், கோயில கொண்டு போக முடியுமா? 10 கோடி ரூபாய் நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், கொண்டு போக முடியுமா? நீங்க பிள்ளை பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருவீங்க. அந்த பிள்ளை ஒழுக்கமான பிள்ளை இருந்தா வச்சிருக்கோம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வித்துட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? அது எத்தனை காலம் வச்சிருக்கோம், அது ஒரு பேத்திக்கு கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை காலம் வச்சிருக்கோம். இதுல ஏதாவது ஒண்ணு சரியில்லைனாலும் அந்த இது என்ன ஆயிரும். அதனால எதுவுமே நிரந்தரம் இல்லை, நிரந்தரமாக இருக்கக்கூடியது ஒரே ஆள் யாருன்னா சிவபெருமான் ஒருவரே. அதனால நிலையான பொருள் மேல் நாம் பற்று வைத்தால் நாம் நிலையான பொருளை நாம் அடைவோம். இல்லைன்னா நிலையில்லாத பொருள் மேல பற்று வச்சு மறுபடியும் இங்க பிறவிக்கு வந்துகிட்டே இருப்போம். அதனாலதான் நிலையான பொருள் யாரு, ஈசன் ஒருவனே. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் எண்ணில் 6 கோடி நாராயணன் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் இரு இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே. சிவபெருமான் மட்டும்தான் முடிஞ்சுல சொல்லி. அதுதான் உங்களுக்கு கேட்க சொன்னேன், இப்ப சொல்றேன். என்ன அப்படி நம்ம இந்த உலகத்துல இருந்து நாம எதுவுமே நாம இங்க இருந்து எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. அதான் சொல்லாரு, கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. நல்லார் நாமம் நல்ல நாமமாக விளங்கக்கூடியது நமச்சிவாய என்கின்ற நாமம். எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் நாதன் நாமம், அவன் யாருக்கெல்லாம் நாதன், சிவபெருமான் யாருக்கு நாதன்? நாதன் என்ன தலைவன் அர்த்தம். அவர் யாருக்கு தலைவன் அப்படின்னா அந்த நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கல வேதமொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர், வேதமொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாளுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். யாருக்கு நாதன்? இவர் யாருக்கு நாதன்னாரு? அந்த பிரம்மா விஷ்ணுவே நாதன்னாரு. யாருக்கு நாதன்னாரு? பிரம்மா நாதன். அதாவது வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாளுக்கும். நான்முகன் பிரம்மா, மாலாகிய திருமால், இவர் 2 பேருக்குமே நாதர்.
யாரு? சிவபெருமான். அப்ப மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இந்த தேவர்களே உயர்ந்தவர் யாருன்னா பிரம்மா விஷ்ணு தான். அவங்களே யாரை தொழுறாங்க? தலைவன் சொல்லி சிவபெருமான். அப்ப எல்லாருக்குமே தலைவர் யாருன்னா எங்கள் சிவபெருமான். அதான் நாதர் என் நாதரார் அன்னே என்னும். அதனாலதான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க அப்படின்னா. நாதன்னா தலைவன் அர்த்தம். அப்ப எல்லாருக்கும் நாதனாக விளங்கக்கூடிய எங்கள் பெருமானுடைய நாமும் நமச்சிவாயவே. அடுத்த பாட்டு சொல்றாரு, மந்திரமான பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரே, சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமாள், நந்தி நாமம் நமச்சிவாய். மேருமலை போல நம்ம பாவம் செஞ்சிருக்கேங்க. மந்திரமான பாவம், மந்திரம்னா மேருமலை அர்த்தம். மேருமலை போல நான் பாவம் செஞ்சிருக்கேன், அதுல இருந்து நான் தப்பிக்க முடியுமா? அப்ப நான் நமச்சிவாயத்தை சொன்னா தப்பிச்சிடலாம். மந்திரமான பாவங்கள் மேவிய, அத அப்பசாமி சொல்லுவார், விண்ணுறு அடிக்கிய விறகின் வெவ்வளல் உன்னிய புகிலவை ஒன்றும் இல்லையா, பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்படின்னு எப்படி சொல்றாரு பாருங்க. விறகு மழை போல குமிஞ்சு கிடக்கு, அத ஒரு சூடத்தை பொறுத்துனா என்ன ஆகும்? நமச்சிவாயங்கிற ஒரு சூடத்தை பொருத்தியாச்சுன்னா எப்பேற்பட்ட விறகு மழை போல குமிஞ்சிருந்தாலும் அது எரிஞ்சு என்ன ஆயிரும்? சாம்பலாக ஆயிரும். இப்ப இதுல அப்பசாமியில ஒரு நல்ல ஒரு இதை பதிவு பண்றாரு. என்னன்னா, எப்பேற்பட்டவர்களும் வினை செய்திருந்தால் வல்வினை மெல்வினையாகும். ஆனா வினையில இருந்து தப்ப முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது என்ன செய்ய முடியாது? வினையில இருந்து தப்ப முடியாது. ஞானிகளுக்கே உண்டு. நம்மளாம் ஏமாத்துறோம். சொல்லுங்க பார்ப்போம். புரியுது உங்களுக்கு? இப்ப நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன். அந்த பாவத்தை சாமி என்ன பண்ணுவாரு? அந்த எரிஞ்சு நமசிவாயத்தை பொருத்தி நம்ம என்ன செஞ்சிடும்? அந்த பாவத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாரு சாமி. பாவம் இல்லாம ஆக்கிடுவாரு. ஆனா எப்படி செய்வாரு அப்படின்னா, அந்த வினைகளை அந்த விறகு போல கிடக்கா, அந்த விறகு நம்ம மேல தூக்கி போட்டா என்ன ஆயிடுவோம்? இறந்து போயிடும். மலை போன்ற விறகு நம்ம மேல போட்டா என்ன ஆயிடுவோம்? ஆனா அது எரிஞ்ச சாம்பலை மேல தூக்கி போட்டா எத்தனை கூட போட்டாலும் தாங்கிக்கிடுவோம்ல. அது தாங்கக்கூடிய வலிமையை இறைவன் கொடுப்பார். புரியுது உங்களுக்கு? இப்ப சாம்பலை நம்ம மேல போட்டா தாங்குவோமா தாங்க மாட்டோமா? ஆனா விறகு கிட்டே போட்டா தாங்க. அதே வல்வினையை சிவபெருமான் மெல்வினையாக ஆக்குவார். இப்ப எப்பேற்பட்ட ஞானி பட்டத்தை அவரே என்ன ஆயிடுச்சு? திருடன் பட்டம் சொல்லி கழுகு மரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. ஆனா அவர் இறைவனை நினைந்து என்ன பண்ணாரு? அதுல இருந்து வெற்றி கண்டு வெளியே வந்தார். கழுகு மரம் பத்தி எரிஞ்சது. எத்தனையோ வரலாளர்கள்லாம் இருக்காங்க. அப்பர் சாமியில விசச்சவர் வச்சு கொடுத்தாங்க, அதுல இருந்து தப்பிச்சாரு. சிவபெருமானை முன்னிறுத்தினாரு, தப்பிச்சு வந்துட்டாரு. கடலை கட்டி கடலை தூக்கி எரிஞ்சாங்க, நட்டுவனையாவது நமச்சிவாயன்னு சொல்லி வெளியில வந்தார். இப்படி அது செக்கச்சொலியில கொண்டு போய் 7 நாள் வச்சாங்க, நட்டுவனையாவது நமச்சிவாயன்னு சொல்லி வெளியில வந்தாரு. பதிகம்பாடி வெளியில வந்தார். இப்படி எல்லாமே இறைவனை முன்னிறுத்தினால் நாம அதுல இருந்து என்ன செஞ்சிடலாம்? தப்பித்து விடலாம். அப்ப வினை கண்டிப்பா, இப்ப நான் நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கேங்க. நான் இந்த உலகத்துல நிறைய புண்ணியம் தான் செஞ்சிருக்கேன். பாவம் நான் கொஞ்சம் செஞ்சிருக்கேன். இந்த கொஞ்சம் பாவம் செஞ்சதுனால இந்த நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கேனே, இது போய் அதை போய் அழிச்சிரும் அப்படிலாம் கணக்கு கிடையாது. இந்த பாவத்துக்கு பாவம் அனுபவிக்கணும், புண்ணியத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுல குடும்ப அளவுக்கு பாவம் செய்யாம பார்த்துக்கிடணும். புரியுதா உங்களுக்கு? பாவம் செய்யாதீரு மனமே, ஆளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடிடுவானே. இந்த உலகத்துக்கு வந்தா என்ன பண்ணக்கூடாது? பாவம் புரிதல் கூடாது. நந்தவனத்தில் ஓராண்டி அவனை 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாட்டி கூத்தாட்டி போட்டு உடைத்தாண்டி, பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் கொண்டே. வரும்போது கோபத்தோட, ராஸ்கல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு கூட்டு போவாராம். கோபத்தோடே கூட்டு போவாராம். உனக்கு வயசு எத்தனை? 83 வயசு வரைக்கும் நீ என்ன பண்ண? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இன்னுமே போய் நான் என்ன பண்ணிடுறேன், தேவாரம் திருவாசகம்லாம் பாடிட்டு நான் பதறாம வரேன்னா விடுவாரா? ராஸ்கல் என்ன இவ்வளவு வருஷம் அடியாரோட கூடாம வழிபாடு பண்ணாம ஒரே தூங்க சாப்பிட வேலைக்கு போவ இப்படியே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சே கூட்டு போவார். அதனால காலத்தை என்ன செய்யக்கூடாது? விரயம். காலம் உண்டாகவே இறைவன் மேல் காதல் செய்து உய்யக்கூடிய வழிய எல்லா அருளாளர்களுமே சொல்லக்கூடிய கருத்து அதுதான். அப்ப மந்திரமான பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரையில், பந்தனைன்னா என்னது? நம்ம உலக பந்தனை. பந்தனை அவர் தாமும் பகர்வரையில் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால், நந்தி நாமும் நமச்சிவாயவே. எப்பேற்பட்டவரோட வல்வினையை சிவபெருமான் நமச்சிவாயத்தை யார் நாவில் நவென்று ஏத்துகின்றார்களோ அவருடைய வல்வினையை நீக்கி செல்வத்தையும் என்ன செய்வாராம்? கொடுப்பார். செல்வமும் மல்குமால், மல்குனா பெருக வைப்பார் சிவபெருமான். நாதனுடைய நாமத்தை நமச்சிவாயத்தை யார் நவென்று ஏத்துகின்றார்களோ அவர்களுக்கு செல்வமும் உண்டாகும்,
வல் வினைகளும் மாயும், மலை போன்ற பாவங்களும் செய்யும். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது. அதே போல இங்க மந்திரமோ மேருமலை போல நாம் பாவம் செய்திருந்தால் கூட நமச்சிவாயத்தை நாவில் நவின்று ஏற்றினால் அது வல்வினையும் இல்லாமல் செய்து விடுவார். வல்வினையை போக்கிடுவார், செல்வத்தையும் தருவார். அது இன்னொரு பாட்டுல கூட சொல்லுவார், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே அப்படின்னு. எல்லாரும் செல்வத்துக்கு ஒரு சாமியை போய் பாக்குறாங்க, கல்விக்கு ஒரு சாமியை போய் பாக்குறாங்க. எல்லாமே எங்கள் சிவபெருமான் தந்தருள்வார் அப்படின்னாரு, ஞானமும் கல்வி. அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்றார் நமது ஞானசம்பந்த பெருமான். மந்திரமன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரில் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம். நந்தி என்பது சிவபெருமானுடைய பேர். அதான் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டேன். நந்திங்கிறது யாருடைய பேரு? சிவபெருமானுடைய பேரு. இப்ப திருமூலதேவனாருக்கு குருநாதர் யாரு? திருமூலதேவனாருக்கு குருநாதரு நந்தியம் பெருமான். நந்தி குருவை எப்படி பார்க்கணும்? சிவமாக பார்க்கணும். அதனால நந்தி நந்தி அப்பனை நந்தி ஆறா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்திமின் ஏத்தினால் அப்பர் ஈசன் அருள் பெறலாம். அப்ப குருநாதர் எப்படி பார்க்காரு? நந்தியாக பார்க்கின்றார். எப்படி நம்மளுடைய குருநாதர் நந்தி அவருக்கு, அதே போல நந்தி எப்படி பார்க்காரு? சிவபெருமானாக பார்க்கின்றார். அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்திமின் ஏத்தினால் அப்பர் ஈசன் அருள் பெறலாமே. நீங்க எங்க இருந்து வழிபாடு செஞ்சாலும் சரி, சிவபெருமான் அந்த விதத்துக்கு வந்துடுவார் உங்க கூட. சாமி என்னால கோயிலுக்கு போக முடியலையே சாமி, எல்லா அடியாரும் அங்க உட்காந்து சொற்பொழி கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே சாமி அப்படின்னு வீட்டுல உட்காந்து நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பர் ஈசன் அருள் பெற அங்க சிவபெருமான் வந்துடுவார். சும்மா அங்க போய் பொழுது போய்கிட்டு தான் வச்சுக்கோங்க, சாத்து வரப்பட்டார். புரியுதா உங்களுக்கு? அந்த உணர்வு இருந்ததுன்னா இப்ப நம்மளால போக முடியாத சூழ்நிலை, இப்ப ஒரு சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் நம்ம வெளியில போக முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா உடனே அந்த நேரத்துல நம்ம அங்க இருந்து நினைச்சாலே சிவபெருமான் அருள் செய்ய வந்துடும். இப்படி எந்த நிலையிலையும் போக முடியாத சூழ்நிலையில வீட்டுல இருந்து நினைச்சாலும் சாமி எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே அவர் வந்தார். நாம நினைக்கணும், அதுலதான் இருக்கு. நினைப்ப ஒரு மனம் கோயிலா கொண்டார். அனைத்து அம்பல கூத்தனை திணைத்தொழுது மறந்து வைக்கணும். திணைப்பொழுது கூட சிவபெருமானம் மறக்கக்கூடாது. ஏன்னா அவன் செய்கின்ற உபகாரம் அப்படி. அதனால அவ்வளவு கருணை செய்யறாரு. அவ்வளவு கருணை செஞ்சாலும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கும், உணர்வே நமக்கு வர மாட்டேங்குது. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம அன்னைக்கு சொன்னேன்ல, தாய் வயிற்றுல இருந்து அந்த குழந்தை வெளியில வர்றதுல இருந்து ஒவ்வொரு உபகாரம் நமக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. நாம அந்த கருணையை நம்ம நினைக்கவே மாட்டேங்குது. நினைச்சு பார்த்தா நமக்கு ஈசன் மேல அன்பு தானாகவே. சரி, அடுத்த பாட்டு. மந்திரம். நரகம் ஏழ்புக நாடினராயினும், 7 பிறவிக்கு உனக்கு நரகம் தான்டா, நீ கடை தேரவே முடியாது அப்படின்னு சொன்னவங்க கூட நரகம் ஏழ்புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயினர் ஆயின் உருத்திரர் விரவியை புகவித்திடும் என்பதால் வரதன் நாமும். அப்பேற்பட்டவர்கள் கூட சிவருமன் உருத்திர கணத்துல ஒருத்தர ஆக்கிடுவாராம். அப்படிப்பட்டவர்கள் கூட 11 கோடி உருத்திரர்கள்ல ஒருவராக சிவபெருமான் நினைச்சாருன்னா ஆக்கிடுவாராம். அந்த அளவுக்கு புண்ணியம் செய்ய வச்சிருவாராம் சிவபெருமான். புரியுது அவங்களுக்கு? நரகத்துல இருந்தவங்களை கூட மறுபடியும் பிறவி கொடுத்து அவர்களை புண்ணியம் செய்ய வைத்து அவர்களை உருத்திர கணங்களாக கூட சிவபெருமான் என்ன பண்ணிடுவாராம், ஆக்கிறார். அந்த அளவுக்கு சாமி பண்ணுவாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்தி இருந்தால் சாமி என்ன செய்வாரு, உருத்திர கணத்துல கூட ஒருத்தரா ஆக்கிறார். பிறவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமம். வரங்களையே அள்ளி அள்ளி தரக்கூடிய சாமிக்கு என்ன பேரு? வரதன் பேரு. வரதன் என்ன அர்த்தம்? வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர்னு அர்த்தம். அதனால சிவபெருமான்கிட்ட போனா ஈஸியா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியா சிவபெருமான் கட்டாயமாக தந்து விடுவார் அப்படின்னு ஈஸியா என்ன பண்ணுவாங்க, சிவபெருமானை மயக்கிடுவாங்க. அதுலயும் திருப்பூர்ல அருணாநாதர் பாடுவார், உரத்துறை போத தனியான உன்னை சிறிது ஓத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்து இருள் மூடி கடலாமோ பரத்துறை சீல தவறு வாழ்வே பனித்தடி வாழ்வுற்று அருள்வோனே வரத்துறை நீத ஒரு சேயே வைத்தியநாத. வரங்களையே அள்ளி அள்ளி தரக்கூடிய அந்த வைத்தியநாசாமியுடைய பிள்ளையே முருகா அப்படின்னு என்ன செய்வாரு, அருணாநாத பெருமான் பாடுறாரு. வரத்துறை நீத ஒரு சேயே, வரங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய வைத்தியநாதருடைய பிள்ளையே. சேயனா அவருடைய பிள்ளையே. சேய்னா யாரு? தாய்னா தகப்பனாரு, சேயினா பிள்ளை.
வைத்தியநாதனுடைய பிள்ளை யாரு? அப்பதான் அங்க சொல்லும் போது முருகப்பெருமான சொல்றாரு. உலக வழக்கு முருகப்பெருமான குழந்தை இல்ல, அதனால செய்யுங்க. ஆமா, நம்ம நம்ம குழந்தைக்கும் குழந்தை முருகப்பெருமான. அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, மிக அற்புதமா சொல்றாரு, வரங்களே அள்ளி அள்ளி தரக்கூடிய வைத்தியநாத பெருமானுடைய பிள்ளையே அப்படிங்கிற. அது மாதிரி இங்க நரகம் இயல்புக நாடினர் ஆயினும் உரை செய் வாயினர் ஆயினின் உறுத்தினர் விரவியே புகு வித்திடும் என்பரால் அந்த உருத்தர காலத்துல கூட சாமி என்ன செய்வாராம்? புகும்படி செய்து விடுவார் எங்கள் பெருமான். என்ன சொன்னா? நமச்சிவாயத்தை சொன்னால். எப்பேற்பட்டவங்க கூட நரகம் விளைவிக்கப்பட்டிருந்தவர்கள் கூட நாவில் நமச்சிவாயத்தை நவீன்றியத்தினால் உருத்திர கணத்தில் ஒருவராக கூட எங்கள் பெருமான் ஆக்கி விடுவார் அப்படின்னாரு. அடுத்த பாட்டு சொல்றாரு, இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கள் மேல் தளங்கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமும் நமச்சிவாயவே. இலங்கை மன்னன் என்ன பண்ணாரு? ராவணை கைலை மலையை அப்படி தூக்குனாரு. அப்படி தூக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, எப்படியாவது பேர்த்து விடுவேன்னாரு. யான் இடது என்கின்ற செருக்கோடு இருந்தாரு. அந்த நேரத்துல வாகீச முனிவராக திகழ்ந்த அப்பர் சாமிகள் என்ன பண்ணாரு? இப்ப சாமகானத்தில் பாடினால் உன்னை சிவபெருமான் விட்டு விடுவார் அப்படின்னாரு. அப்படி சொன்னதுமே அவர் என்ன பண்ணாரு? 10 தலையில ஒரு தலையை எடுத்தாரு, வீணையுடைய மண்டையாக்குனாரு. தன்னுடைய உடம்புல உள்ள நரம்புகள் எல்லாம் எடுத்து அந்த நரம்பாக ஆக்கினார். ஆக்கி சாமகானம் பாடினார். அப்படி சாமகானம் பாடியதுனால சிவபெருமான் என்ன பண்ணாரு? அவரை விட்டது மட்டும் இல்லாம மன்னிச்சது மட்டும் இல்லாம என்ன பண்ணாரு? அவன் பாடுறதுக்கு பரிசு கொடுத்தாரு. அதுதான் சிறப்பு. முதல்ல பாட்டு சொன்ன பாத்தீங்கன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயன்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த காதலாகி கசிந்து பாடுறதுல சிவபெருமான் வந்து எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைவு. பாடுனா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, திருமுறைகள் நல்லா வீட்டுல உட்காந்து நல்லா பாடுங்க. பாடுனா எல்லையில்லாத. அதுலயும் அப்பொழுது சொன்னாரு, அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறே அப்படின்னாரு. அளப்பில்லாத கீதமாகிய தேவாரத்தையும் திருவாசத்தையும் பாடிக்கிட்டே இருந்தா எண்ணற்ற அருள்ல சிவபெருமான் தந்து அருள்வார் அப்படிங்கிற. அந்த அளவுக்கு சிவபெருமானை போட்டு நாம பாடுறதுக்கு அவ்வளவு சிறப்பு. எல்லாம் பாடுவீங்களா? காதலாகி பாடுவீங்களா? கசிந்து கண்ணீர் மல்க பாடுவீங்களா? பாடித்தான் ஆகணும், வேற கிடையாது, வேற வழியே இல்லை. சிவபெருமானை புகழ்ந்து பாடி 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 இந்த பிறவியை வந்து பாடியே போகணும். பாடி அதுலயும் எப்படி பாடினாரு? நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் திரிந்து தேடி சென்று போய் என்ன செய்யணும்? சிவபெருமான் என்று பாடி பணிந்து பாடுவின் பாடி பணிவின் பணிந்த வின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வானே பாடணும். அதுல நம்ம பாண்டிய நாட்டுல இருக்கோம், கண்டிப்பா சிவபெருமானை பாடிக்கிட்டே தான் இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முற்றோதல கலந்து கொண்டே இருக்கணும். அடியார்களோடு இணங்கி கொண்டே இருக்கணும். திருமுறைகள் பாடிக்கொண்டே இருக்கணும். இது உங்களுக்கு இப்ப எனக்கு நிறைய செல்வம் வேணுங்க, நான் சௌக்கியமா இருக்கணும், என் குழந்தை குட்டியெல்லாம் சௌக்கியமா இருக்கணும், நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், எங்களுக்கு துன்பமே இல்லாம இருக்கணும் அப்படின்னா இறைவனை நீங்க போற்றி பாடுங்க. நாதனுடைய நாமத்தை நமச்சிவாயத்தை நவின்று ஏத்துங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லையில்லாத இன்பம் கிடைக்கும். செல்வங்கள் வந்து சேரும். புரியுது உங்களுக்கு? செல்வம் நல்லா வந்து சேரும். குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்கவுங்க இதுல செட்டில் ஆகி நல்லா இருப்பாங்க. நீங்களும் சௌக்கியமா இருக்கலாம். நாதனுடைய நாமத்தை நமச்சிவாயத்தை நவின்று ஏத்துங்க. திருமுறைகள் பாடுங்க. அதுல சிவபெருமான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிடுவாரு சாமி. புரியுதா உங்களுக்கு? அப்படி இந்த பாட்டுல இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தளங்கொள் கால்வீரன் சங்கரன் ஊன்றலும், அப்படி ஊன்றதும் உடனே அவர் கத்துனா உடனே வாகீச முனிவராக திகழ்ந்த அப்பர் சாமிகள் ஐடியா சொன்னாரு. எடுத்து இவர் சாமகானம் பாடினார். அப்படி பாடினது சிவபெருமான் அவரை மன்னித்து என்ன பண்ணாரு? பாட்டு பாடினதுக்காக முதல்ல மன்னிச்சு விட்டாரு. ரெண்டாவது என்ன பண்ணாரு? சந்திரவாகனம் என்கின்ற வாளை கொடுத்தார் பரிசாக. ரெண்டாவது ஈஸ்வரன் என்ற பட்டத்தை சுட்டினார். ராவணேஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தையும் சுட்டினார். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அத நல்ல வழியில பயன்படுத்தி இருந்தாருன்னா ராவணன் இன்னும் அவனை அழிக்க முடியாது. அதை கொண்டு ஜடாயுவை வெட்டிய காரணத்தினால் அந்த சந்திரவாகன வாளு வேலை செய்யாம போயிடுச்சு. மாற்றான் மனைவியை விரும்பிய காரணத்தினால் அவன் அழிந்தான். அடுத்த மனைவி பார்த்தா அழிந்துதான் போகணும். அதுக்கு உதாரணம் ராவணன். நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னா பொதுவா வந்து சொல்றது வந்து ராவணன் வந்து இல்லைன்னா ராவணன் அழிக்க முடியாது. ஈஸியா அழிச்ச காரணம் என்னன்னா, இந்த ஒரு வீக்னஸ் இருந்ததுனால ராவணன் வந்து அதுவும் தவம் செய்து எப்படி ராவணன் அழிக்கிறதுக்கு என்ன தவம் செஞ்சாரு அப்படின்னா,
இந்த தர்ப்பம் இருக்கு பார்த்தீங்களா, தர்ப்ப பாயில இருந்து அங்க பஞ்சாட்சரத்தை ஜெபிச்சு குருநாதர் சொன்ன அகத்தியமானோட தீட்சை பெற்றுக்கொண்டு உபதேசம் வாங்கி அந்த பஞ்சாட்சரத்தை ஜெபிச்சு தர்ப்பப்புள்ள இருந்து எத்தனையோ ஆண்டுகள் தவம் இருந்து அதுக்கப்புறம் தான் ராவணனை போய் அழிக்க முடிஞ்சதான். இல்லைன்னா ராவணனை அழிக்கவே முடியாது. ஏன்னா பெரிய சிவபக்தர்ல, சிவபூஜை பண்றவர், சிவபூஜை பண்றவர்லாம் சாதாரணமா என்னன்னா பிரம்மகத்தி தோஷம் வந்துரும்ல. அதுக்கப்புறம் அதுவும் பண்ணாரு. அது பண்ணி முடிச்சுட்டு சிவபூஜையும் பண்ணி காமிச்சாரு. அது வேற விஷயம். ரெண்டாவது அவனுடைய இதெல்லாம் முடியும் போது முதல்ல பண்ண ஒரு சிவபூஜை ஒண்ணு, ரெண்டாவது ஒரு சிவபூஜை பண்ணாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு ராமன் என்ன பண்ணாரா, அந்த பட்டாபிஷேகம் சூடும் போது அந்த இதுல அமரும் போது, ராமா உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னாராம் அகத்திய மாமுனிவர். குருநாதர் யாரு ராமருக்கு? அகத்திய மாமுனிவர். ராமருக்கு உபதேசம் பண்ணது அகத்திய மாமுனிவர். கிருஷ்ணருக்கு உபதேசம் செய்தது உபமன்ய மாமுனிவர். அவர் கிருஷ்ண அவதாரத்துல யார் உபதேசம் பண்ணா? உபமன்ய மாமுனிவர். ராமா உனக்கு ஒரு வேலை இருக்கு, என்னது? நீ சிவபூஜை செய்தாக வேண்டும். ஒரு மன்னராக திகழ்ந்தால் அவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? சிவபூஜை செய்தாக வேண்டும். அதுக்கப்புறம் ஒருக்கா ராமர் பூஜை பண்ணார். ஏன்னா இதுக்கு சிவபெருமானே விதிவிலக்கு. சாமியே என்ன பண்ணாரு, மன்னராக மீனாட்சி சுந்தரேஸ்வரராக வந்து தன்னைத்தானே பூசித்த இடம்தான் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் என்ற திருக்கோயில். எப்போ போனாலும் மீனாட்சி உங்களுக்கு விறுவிறுன்னு போயிடுவாங்க. அந்த முன்னாடி இருக்கிற இன்மையில் நன்மை தருவார் கோயில யாரும் பார்க்க மாட்டாங்க. சந்துக்குள்ள இருக்கிறதுனால நிறைய பேர் அது தெரியாது. அது அருமையான கோயில். சரி, போனா அங்க போய் பாருங்க. அப்படி இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால் விரல் சங்கரன் ஊன்றலும் சாமி முழுமையை பயன்படுத்தவே இல்லையா. லேசா அப்படி காலை வச்சு பிரஸ்தம் பண்ணாராம். மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமும் அவன் நமச்சிவாயத்தை நாவில் நவீன்றி ஏத்திய காரணத்தினால் சிவருமன் அவரை மன்னித்து அருளினார். நலங்கொள் நாமும் நமச்சிவாய், நமச்சிவாயத்தை சொன்னாரு. அந்த சாமகானத்தை பாடினார். சிவபெருமான் அவருக்கு அருள் செய்தார். போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமும். யாரு? அந்த கண்ணனே எதை ஓதிக்கிட்டு இருக்காராம்? நமச்சிவாயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு யாருடைய வாக்கு? சிவபெருமானுடைய வாக்கு. முதல்ல சொன்னேன், பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டுவம் கூற்றை உதைத்து அடியவர்க்கு அருளும் காலனாம் எனதுரை. ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு யாருடைய வாக்கு? சிவபெருமானுடைய வாக்கு. நாதன் வேதியன் நவிற்றிய தமிழ் மாலை பாடுறவங்களுக்கு மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை யாரு பாடுகின்றார்களோ அவருக்கு மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தமே வராது. பதிகத்தை நம்பிக்கையோடு பாடுங்க, உங்களுக்கு வருத்தமே வராது, உங்களுக்கு வேதனையே பட மாட்டீங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை யாரு பாடுகின்றார்களோ அவருக்கு வேதனை பட மாட்டேன், வருத்தம் வந்து அடையாவேன்ட்டாரு. மறுமைக்கு இம்மைக்கும் வாதியா வினைய வந்து என்ன செய்யாதான்? வேலை செய்யாதான். ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் பண்ணா வாதியா வினையும் ஒண்ணும் செய்யாது, வருத்தம் வந்து அடையாது. எப்படி உறுதியா சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுங்க. அந்த அளவுக்கு அவருக்கு பற்று சாமி மேல, அந்த பதிகத்தின் மேல் கொண்ட பற்று. ஆணை சொல்றாரு எல்லாத்துலயும். ஏன்னா முழு நம்பிக்கை, சிவபெருமான் மேல கொண்ட முழு நம்பிக்கை. அது மாதிரி அந்த பதிகத்தின் மேல் கொண்ட பற்று அந்த அளவுக்கு அவர் பாடியிருக்காரு. அதே இதை நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறாரு. நாமளும் அதே நிலைப்படி நாம பாடினோம் என்றால் நமக்கும் வருத்தம் வந்து அடையாது. நாமளும் இன்பத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இருக்கிற வரைக்கும் நல்ல சாமியை பற்றி திருமுறைகள் பாடி அடியார்கள் கூடி இப்படியே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படி சிறப்பா அப்படியே போயிட்டே இருக்கும், நிம்மதியா இருக்கும் நம்ம வாழ்க்கை. அப்படி இந்த பாட்டில் சொல்றாரு, போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் முடி. 2 பேரும் போனாங்க, கீழையும் மேலையும் போனாங்க, பிரம்மாவும் விஷ்ணுவும் போனாங்க, அடிமுடியை தேடி போனார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியல? அடிமுடி தேடியும் காண முடியவில்லை. அந்த நேரத்துல அவங்க சொன்ன நாமம் என்னது? நமச்சிவாயவே. நமச்சிவாய சொன்னதுனாலதான் 2 பேருமே தப்பிச்சு வந்தாங்க. இல்லைன்னா போன ஆளு கீழே வர முடியாது, இவர் பூமியிலுக்கு போன ஆளும் திரும்பி வந்திருக்க முடியாது. அந்த நேரத்துல போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமும். எதை அளந்தாரு? உலகம் அளந்தாரா? அவர் ஓதக்கூடிய நாமம் என்னன்னாரு? நமச்சிவாயவே. கண்ணனே ஓதக்கூடிய நாமம் நமச்சிவாயனா. அப்ப அந்த நாமத்தை நாமம் சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பா சொல்லணும். நாதன் நாமம், நம்பன் நாமம், வரதன் நாமம், நக்கன் நாமம். எப்பேற்பட்ட சிறப்பு! வரதன் நாமம் நமச்சிவாய், நந்தி நாமம் நமச்சிவாய். இப்படி இந்த பதிகம் முழுவதும் ஒவ்வொரு நிலையில வச்சு சொல்றாரு பாட்டு. போதன் போதனக்கு அண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் முடி நேடிய வன்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாய். கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் பெஞ்சொல் மிண்டர்கள் விரவிலர் என்பரால்
விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சும் கண்டன் நஞ்சை அருந்தக்கூடிய நஞ்சை சாமி எப்படி அமுதமாக உண்டார். சாமி நஞ்சை பயத்தோடலாம் சாப்பிடல, அப்படியே அமுதமாக சாப்பிட்டார். எதுக்காக? எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக. அது கண்டத்தில் அடக்குனாரு. கொஞ்சம் உள்ள போனாலும் என்ன இருக்கும்? இப்ப நம்மளாம் மறுபடியும் இன்னும் இருளுக்குள்ளதான் வந்திருப்போம். சாமி மட்டும் முழுங்கியிருந்தாருன்னா நம்மள இன்னும் நம்ம கடை தெரியவே மாட்டோம், இன்னும் முழு துன்பத்துல உள்ள கிடப்போம். அந்த பிறவியை நம்ம யாருங்க போய் பார்த்தா நீங்க சொல்லலாம், ஆனா அந்த பிறவி அனுபவிக்கும் போதுதான் தெரியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அடுத்த பிறவி பார்த்துக்கோங்க, இப்பயே ஒழுங்கா வாங்க, திருமுறைகள் பாடுங்க, அடியார்களோடு இருங்க அப்படின்னு சொன்னா, என்னங்க ஒரே நீங்க என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த பிறவில பார்ப்போம், அந்த பிறவில நாங்க எப்படிதான் பிறப்போம் நாங்க எங்களுக்கு தெரியாது, அடுத்த ஒரு பிறவியே கிடையாது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ஒருத்தர். அப்படியா? சரி. அதாவது அனுபவிக்கும் போதுதான் தெரியும். இந்த பிச்சைக்காரங்களாம் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க நான் போன பிறவில என்ன பாவம் செஞ்சனும் இங்க உட்காந்துருக்கேன் அப்படிம்பாங்க. அப்ப முற்பிறவில உள்ளது ஞாபகத்துக்கு வராது, இப்ப அனுபவிக்கும் போதுதான் அது ஞாபகம் வரும். அந்தந்த பிறவில அந்த இது அனுபவிக்கும் போதுதான் அதனுடைய பயன் தெரியுமே தவிர, ஏன்னா ஒரு பிறவில உள்ளதை சாமி மறைச்சிருவார். ஏன்னா அது தெரியக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் என்ன செஞ்சுவாரு, அதெல்லாம் மறைச்சிருவார். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இறைவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய கருணை என்ன அப்படின்னா மறத்தல். அந்த மறைத்தல் தொழில் தான் ரொம்ப முக்கியமான தொழில். அதுலயும் இந்த உயிர்களுக்கு இந்த மறக்கிறத வச்சிருக்காரு பாருங்க, அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் இன்னைக்கு பைத்தியமா தான் தெரியும். என்ன அது அதனாலதான் சிவபெருமான் அந்த மறக்கிறத ஞாபகம் வச்சிருக்காரு. ஒரு எல்லைக்கு மேல உங்களால இதை கன்டினியூ பண்ண முடியாது. அது அப்பப்ப என்ன ஆயிரும், உங்களுக்கு மறந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி மூளை செக் பண்ணி வச்சிருக்காரு சிவபெருமான். மனிதரெல்லாம் அப்படி செய்ய முடியாது மூளைய, புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் யாரு செய்ய முடியும்? சிவபெருமான் தான் செய்ய முடியும். நல்ல பல்ல கொடுத்துருக்காரா, 32 பல்லு கரெக்டா கொடுத்துருக்காரா அரைச்சி சாப்பிட்றதுக்கு, அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாரு, கொடுத்த இது தாங்காது. அது மாதிரி அந்த பல்ல பாதுகாக்கிறதுக்கு 2 கேட்டு மேல இங்கேயும் கேட்டு கொடுத்துருக்காரு. ஆமா, வாயை கொடுத்து அதை மறைக்கிறதுக்கு. எவ்வளவு மனிதரால யாராலையுமே எல்லாமே இறைவனுடைய கருணையினாலதான் கிடைக்கும். இதெல்லாம் ஒண்ணுந்து நம்ம வழிபாடு பண்ணணும். இறைவனை வழிபாடு பண்ணும்போது இறைவனை இப்படிலாம் கருணை செய்கின்றாரே, அந்த பெருமானை போய் காலையில உயிரோட எந்திக்கிறோம். காலையில எந்திரிச்சதுமே எப்படி எந்திக்கிறோம்? அப்பாட உயிரை கொடுத்தாரியா, முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல திருக்கோயிலுக்கு போகணும். புரிஞ்சுச்சா? அப்பாட இன்னைக்கு உயிரோட எந்திரிச்சோம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி எழுவது போலும் பிறப்பு. உறங்கி எழுந்தா நமக்கு பிறப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், போய் சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல போகணும் கோயிலுக்கு. கோயிலுக்காங்க இல்லைங்க, நான் சிவபெருமான் நான் நினைச்சா இங்கேயே வந்துருவாரு அப்படிங்காங்க நிறைய பேர். உடனே அப்படி வரமாட்டாரு. திருக்கோயிலுக்கு போய் சென்று வழிபாடு பண்ண. அப்ப இவரு வாரியார் சாமிகிட்ட ஒருத்தர் கேட்டான், என்னங்க திருக்கோயில் வழிபாடுங்க, திருக்கோயில்ல தான் சாமி இருப்பாரா? ஏன் மற்ற இடத்துல அவர் எல்லா இடத்துலயும் இருக்காருங்க, நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கோயில்ல அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்களாம். யார்கிட்ட? வாரியார் சாமி கிட்ட. அவரு ஒரே பதில் தான் சொன்னாரு, பசுமாடை ஒன்னத்தை எடுத்துக்கிட்டாரு, மற்ற உதாரணம் நிறைய கொடுப்பாரு, ஒரே ஒரு உதாரணம் கொடுத்தாரு, பசுமாடு இருக்குங்க. அவரு அப்படின்னாராம். பசுமாடு எங்க பால் கொடுக்குது அப்படின்னா, பசுமாடு அது மடியில தான் கொடுக்கும் அப்படின்னாரு. ஆமா, அதுலதான் கொடுக்கும், வேற எதுலயா கொடுக்க முடியுமா? பின்னாடி கொடுக்குமா? வாய்குடி கொடுக்குமா? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, மடின்னு ஒரு இடம் இருக்கு, அதுலதான் கொடுக்கும், அதுதான் கொடுக்க முடியும். அதே போல இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்து இருந்தாலும் கூட அவன் அருள் கொடுக்கக்கூடிய இடம் எது? திருக்கோயில். இப்ப இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? இந்த பூமிக்கு அடியில் என்ன இருக்கு? தண்ணி இருக்கா? சரி, எனக்கு ரொம்ப தண்ணி தான் இருக்கு, நீங்க கூட எனக்கு குடி தோண்டி என்னால குடிக்க முடியுமா? அதுக்குன்னு என்ன இடம் இருக்கு? ஏரி, குளம், குட்டை, ஆறு, அங்க போய் தான் என்ன செய்ய முடியும்? தண்ணிய. அதுபோல இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருந்தாலும் அவன் அருள் கொடுக்கக்கூடிய இடம் திருக்கோயில் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால அப்பர் சாமி என்ன பண்ணாரு, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வது முன் அழகிட்டு வெளுக்கு விட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு, இந்த பெருமானை போய் என்ன செய்யணும்? தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செயசெய போற்றி என்றும் அலைபுணர்சிய செஞ்சடை ஆதி என்றும் அருரா என்றென்று அலரா நில்லே என்று அலறணும். போய் எங்க போய் சாமி எப்பேற்பட்ட பிறப்ப எனக்கு கொடுத்துருக்கியே, உன்னை வழிபாடு பண்ணும்படி எனக்கு அருள் செஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி போய் அந்த கருணையை எண்ணி நாம போய் சாமிகிட்ட போய் வழிபாடு. சரி, கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த சமணர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கையில இந்த மண் பாத்திரத்தை தான் சாப்பாடு வாங்குவாங்க. அது என்ன செய்வாங்க, அப்படி இந்த கூழ் எல்லாம் அப்படி வடியும், அந்த அப்படிதான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த தட்டு எல்லாம் கிடையாது, அவங்க இந்த மண் பாத்திரத்தை தான் சாப்பிடுவாங்க. சுடுற மணல்ல போய் இப்படி சுடுற வெயில் பாறை இருக்கு பாருங்க, அதுல போய் படுத்திருப்பாங்க. பல்லு விளக்க மாட்டாங்க.
பல்லு விளக்குனா ஈறு இறந்துடும் அப்படின்னு சொல்லி பல்லு விளக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் சமணர்கள். கஞ்சி மண்டையர்கள், கையில் உன் கையர்கள், வெஞ்சல் மிண்டர்கள், விரவிலர் என்பரால் நஞ்சுன் கண்டன் அவர்களை விரட்டி ஓட்டியது எது அப்படின்னா நஞ்சுன் கண்டன் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணாரு, சமணர்களை ஓட்டினார் ஞானசம்பந்த பெருமான். புரியுதா உங்களுக்கு? கடைசி பாட்டு, நந்தினாவும் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவர்களால் எல்லாம் பந்த பாசம். நந்தி சிவபெருமான் அவருடைய நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் சந்த மிகுந்த பாடல்களால், சந்தைன்னு என்ன அர்த்தம்? சந்த மிகுந்த நறுமணமிக்க பாடல்கள். சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து. ஏற்கனவே கூட சொன்னேன், இந்த பாடலை எப்பயுமே ஞானசம்பந்த பெருமான் பதியம் முடியும் போது பாடும்போது தன்வினையாக பாட மாட்டார், பிறவினையாக எண்ணி பாடுவார். நாதன் வேதியன் நவிற்றிய தமிழ் மாலை, அந்த பாட்டு சொல்றாருல, நவிற்றியன்னா என்ன அர்த்தம்? நவிற்றிய தமிழ் மாலை அப்படின்னு என்ன அர்த்தம்? நவிடுதல் என்பது தன்வினை, நவிற்றிய என்பது பிறவினை. அப்ப இந்த பாடலை நான் பாடல, பாடியது சிவபெருமான் அப்படின்ட்டாரு. பாடிட்டு என்ன சொன்னாரு? சிவபெருமான் பாடினாரு. இப்ப நம்ம ஒரு கவிதை எழுதணும்னு வச்சுக்கோங்க, ஒரு சிவபெருமானை பத்தி ஏதாவது நம்ம நினைச்சு எழுதி வச்சுக்கோங்க பாருங்க. நானே நானே நினைச்சு 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 சிவபெருமானை போட்டு எழுதியிருக்கேன் பாருங்க அப்படிமா. அதுக்கீங்களா? தன்னுடைய புகழெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சிட்டோம்னா, யாரும் செய்யாத ஒரு செயலை செஞ்சிட்டோம்னா, நாம அதை செஞ்சோம்னு பல இடத்துல போய் செஞ்சு காமிப்போம். எல்லாம் இறைவன் திருவருள் நினைக்க மாட்டோம், நாமளே செஞ்சோம்னு நினைப்போம். நம்ம அறிவுக்குள்ள இருந்து செயல்படுறது சிவபெருமான்னு தெரியாம நாம் செய்தோம் என்கின்ற உணர்வோடு செய்யும் போது அங்க என்ன ஆயிருது? அடியே நீங்க செஞ்சும் பிரயோஜனம்லாம் ஆயிருதா? நீங்க செய்யற செயல் நான் செஞ்சேங்கிற உணர்வோடு செய்யறீங்க. ரெண்டாவது அது நம்ம தான் செஞ்சோங்கிற அந்த உணர்வு வந்துருது, பிறரை காட்டும் போது எனதுன்னு வந்துருது. அப்ப யார் எனதுங்கிற செருக்கோடு நீங்க செய்கின்ற அந்த செயல் என்னதான் மாறிடுது? இறை செயல் இல்லாமல் ஆகி விடுகிறது. அதனால நீங்க செய்தும் பிரயோஜனம் இல்லாம ஒரு இதை நீங்க செஞ்சு, இப்ப ஒரு படமே வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது நான் கிடையாதுங்க, இல்ல இறைவன் திருவருள், ஏதோ பார்த்துக்கணும், இறைவன் திருவருள் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சாமியத்தை அங்க முன்னிறுத்தணுமே தவிர நம்மை அங்கே முன்னிறுத்த கூடாது. நான் பௌர்ணமிக்கு போய் விடாம நான் சுத்திட்டு வரேங்க, திருக்கோயில போய் நான் ஒத்தையிலே போய் சுத்திட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. நான் அடியார்களுக்கு நான் ஒருத்தனே இருந்து அன்னம் பாலிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உள்ள இருந்து செயல்வது சிவபெருமான் என்கின்ற உணர்வோடு செய்யணும். நீ அன்னம் பாலிச்சாலும் சரி, நீ கிரிவலம் போனாலும் சரி, நீ எந்த செயலை செஞ்சாலும் அங்கே முன்னெறியாகிய முதல்வன் முக்கண்ணன் தன் நெறிய சரணாதல் திண்ணமே அந்நெறியை சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது அங்க முன்னிறுத்துவது. முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. அங்க நிறுத்துவது யாரை நிப்பாட்டணும்? சிவபெருமான நிப்பாட்டினா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிரும். இல்லைன்னா எல்லாமே தோல்வியில முடியும், வினை ஏறிடும், எல்லாமே இருக்கு. சரி, அப்படி நந்தினாவும் நமச்சிவாய் என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்த சொல் சிந்தையால் ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த பதியத்தை யார் சிந்தையில் வைத்து இந்த பதியத்தை பாடுகின்றார்களோ அவர்களுக்கு பந்தவாசம். பந்தவாசம்னா என்ன அர்த்தம்? பந்தவாசம்னா எல்லாம் நினைச்சிருக்காங்க, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு பந்தவாசத்தெல்லாம் விட்டுட்டு பாசம், இனிமே நான் மனைவி மக்கள் எல்லாரும் கூட இந்த பாசத்தெல்லாம் விட்டுட்டேங்க அப்படின்ட்டு காட்டுக்கு போயிடவா? அப்படியே சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். சொல்லல, என்ன சொன்னாரு? பந்தவாசம் இருக்கலன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண்மமளவும் மாயாமளவும் ஆணவமலத்தையும் சிவபெருமான் நீக்கி விடுவார். பந்தவாசம் கண்மமலம் மாயாமலம் ஆணவம், அதுதான் நமக்கு பந்தவாசமும் வருது. நமக்கு தொடர்ந்து வருவது, ஒவ்வொரு பிறவிலும் நமக்கு தொண்டு தொட்டு வருவது இந்த ஆணவ மலத்தின் காரணமாக. இந்த ஒரு மலத்தை நீக்குவதற்கு சிவபெருமான் 2 மலத்தை கொடுத்து அதை என்ன செய்யறாரு? போக்குகின்றார். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு கட்டு விறகு கட்டை இறுக்க கட்டியிருக்கு, நடுவுல சென்டர்ல கட்டியிருக்கு. அந்த கட்டை அவுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவுக்கவே முடியல, நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த பக்கமும் இந்த பக்கம் அதை விட ஸ்ட்ராங்கா கட்டு போட்டாச்சு, இந்த நடுவுல கட்டு என்ன ஆயிரும்? அதைத்தான் சிவபெருமான் செய்யறாரு. இந்த ஆணவ மலம் கட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, 2 கட்டை போடுறாரு, கண்ம மலம் மாயா மலம் 2 மலத்தை ஸ்ட்ராங்கா போட்டாச்சுன்னா இந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலையை தான் சிவபெருமான் செய்யறாரு. இப்ப அழுக்கு இருக்கு பாத்திரத்துல, அங்கங்க அழுக்கு இருக்கு, கரை படிஞ்சிருக்கு, நீங்க 2 பொருளை உபயோகப்படுத்துறீங்க, அதை விளக்குறீங்க, விலைக்கு பாக்குறீங்க, அழுக்கு இருந்தா என்ன செய்வீங்க? மறுபடியும் அதை தான் சிவபெருமான் செய்யறாரு. ஒவ்வொரு பிறரையும் அழுக்க தேய்ச்சி தேய்ச்சி பாக்காரு. ஆனவங்களை ஏதாவது இன்னுமா நீ நானும் எனதுன்னுக்கிட்டு இருக்க, இன்னுமா ஓ வீடு சொந்த பந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, போடு மறுபடியும் பறவையை போடு அப்படின்ட்டு சாமி விளக்கிட்டே இருப்பாரு. என்னைக்கு யான் எனதுங்கிற உணர்வு போதோ அது வரைக்கும் நமக்கு பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். அதான் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம்
புகும் அப்படின்னாரு வள்ளுவர். அந்த செருக்கு என்னைக்கு போகுதோ அது வரைக்கும் பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். அதுல இந்த பிறவில அது போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். எல்லா சிவருமான் திருவருள் திருவருள் திருவருள்னு சொல்லி நம்ம ட்ரைனிங்கு எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணும் இல்லைங்கிறத நினைச்சாலே போதும். நம்மளா ஒரு ஆளா இதெல்லாம் நம்மளை போய் எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த யாராவது நம்மளை புகழ்ந்தாலும் கூட என்ன செஞ்சிடணும், அந்த இடத்த விட்டு அது சிவபெருமானுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும். அப்படி பந்தபாசம் நந்தினாம் நமச்சிவாய் என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் பந்தபாசம். இந்த பதியத்தை பாடினார் பாருங்க, அத்தனை பேரும் அப்படியே ஜோதியில ஒண்ணா போறாங்க. கரெக்டா ஜோதியில புகுந்ததும் டக்குன்னு அப்படி மறைஞ்சிருச்சு. ஜோதி மறைஞ்சதும் சில பேர் போக முடியாம திகைச்சாங்க. கொஞ்சம் யோசித்தவங்களாம் திகைச்சு நின்றுட்டாங்க. போறவங்களாம் ஆட்டோமேட்டிக்கா அவர் கூட போயிட்டாங்க. அந்த ஞானம் உள்ளவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த பரிபக்குவம் உடையவர்கள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொன்னது போய் அந்த ஜோதியில கலந்துட்டாங்க. கொஞ்சம் யோசித்து நின்றவங்க அப்படி நின்றுட்டாங்க. ஜோதி மறைந்தது. அது முடிஞ்ச அளவுக்கு ஞானசம்பந்த பெருமான் எல்லாத்தையும் அழைத்து கொண்டுதான் சென்றார். ஒரு செவிவழி செய்தி என்ன அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் எல்லாத்தையும் அப்படியே ஜோதிக்குள்ள பூ வைக்கிறாராம். அப்படி புக வச்சதும் கடைசி அப்படி சுத்தி சுத்தி பார்த்தாராம், எந்த உயிரையும் நம்ம விட்டுட்டோமா அப்படின்னு பார்த்தாராம். இது சேக்கிராசாமி சொல்லல, இது வந்து செவிவழி செய்தி. அதை தான் உங்களுக்கு சொல்றேன். பார்க்கும்போது ஒரு அம்மா மட்டும் அப்படியே மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அம்மா ஏமா அழுகுறீங்க அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான்னு கேட்டாராம். இல்லையா, எல்லாரும் ஜோதியில புகுறாங்க, எனக்கு அந்த 3 நாள் தீட்டுல நான் இருக்கேன், நான் எப்படி ஜோதியில போய் கலக்க முடியும்னு அந்த அம்மா அழுதாங்க. ஏமா, உடனே ஞானசம்பந்த பெருமான் அப்படி திருநீர் போட்டது அப்படி எடுத்தாராம். அப்படி கலட்டினாராம். கலட்டி திருநீர் எடுத்து உடனே அஞ்செடுத்த சொல்லி நமச்சிய சொல்லி அப்படி திருநீரை பூசினாராம். பூசி ஜோதியில அப்படி கலக்க வச்சாராம். எவ்வளவு பெரிய சிறப்பு. திருநீர் எடுத்து நமச்சிய பஞ்சாயத்து சொல்லி பூசினாங்க. 3 நாள் தீட்டுன்னு சொன்னேன்ல, தீட்டுல போகாம இருந்ததுனால அந்த அம்மா திகச்சு நின்றதுனால உடனே திருநீருக்கு தீட்டு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அனுஷ்டானம் பண்றவங்க எல்லாம் தீட்டா இருந்தாலும் என்ன செய்யணும், அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும். திருநீருக்கு தீட்டே கிடையாது. தலையில திருநீரை வச்சு அனுஷ்டானம் பண்ணிடணும். புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? தீட்டு அதனால நான் செய்ய மாட்டேன்னா என்ன செய்யக்கூடாது. சரி, அப்படி அந்த அந்த ஆன்மாவையும் கடை தேற்றினார் ஞானசம்பந்த பெருமான் என்று சிவவழி செய்து அப்படி சிவஜோதியில் அத்தனை பேரையும் கலக்க வைத்தார் ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட அருமையான பதிகம் இந்த பஞ்சாட்சர பதிகம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குவிப்பது வேத 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம். அப்படி இந்த பதிகத்தை பாடி அத்தனை பேரையும் மோட்சம் தந்த நாள் தான் இந்த நன்னாள். அவரோட சேர்ந்து எத்தனை நாயன்மார் போறாங்க? திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், முருக நாயனார், திருநீல நக்க நாயனார். இந்த திருநீல நக்க நாயனார் யாரு அப்படின்னா, எந்த நேரம் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நாயனார். அந்த நேரத்துல அந்த அம்மா பக்கத்துல அவருக்கு இந்த பூஜை பொருள்லாம் எடுத்து எடுத்து அந்த அம்மா கொடுப்பாங்க. இவர் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவோட எச்சி சாமி மேல பட்டுருச்சு. உடனே இவர் என்ன பண்ணாரு, அந்த அம்மாவை கோவப்பட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாரு. உடனே அடுத்த நாள் பார்த்தா சாமியுடைய அந்த இடத்தை தவிர மற்ற எல்லா இடமும் பொக்களமா இருந்தது. உடனே சாமி இப்படி ஆயிடுச்சே, அவசரம் ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன், பெருமானே பெருமானே என்ன சாமி முன்னாடி மண்டாடினார். உடனே சிவபெருமான் அசிரீதி வாக்காக உன்னுடைய மனைவி எச்சியே எனக்கு மருந்து அப்படின்னு மறுநாளே போய் மனைவி போய் கூட்டு வந்தார் பாருங்க. அப்படி எல்லாம் சரியாயிருச்சு. அப்படிப்பட்ட நாயனார் தான் திருநீல நக்க நாயனார். அவரு இன்னைக்கு மோட்ச அடைஞ்ச நன்னார். முருக நாயனார் பூத்தொண்டு அன்றாட சிவபெருமானுக்கு பூத்தொண்டு கொடுத்து 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 திருஞான சம்பந்த பெருமானோடு போறாரு பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பு, பூவுக்கு எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. அதனாலதான் நான் அடியில் எல்லாத்தையும் சொல்ற ஒரு கருத்துன்னா, பூ எளிமையா பூ கட்டியே இறைவன் அடையலாம். அந்த தகுதியை சிவபெருமான் கொடுப்பாரு. அப்படி நாயனார் மோட்சம் அடைஞ்சிருக்காரு. அன்றாட சாமிக்கு அந்த வர்த்தமானீச்சரத்துல திருப்புகலூர்ல வர்த்தமானீச்சரன் ஒரு திருக்கோயில் இருக்கு. அதுக்குள்ளே கோயிலுக்குள்ளே ஒரு வர்த்தமானீச்சரன் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு மட்டுமே மலர் மாலை கட்டி கட்டி கொடுத்து கொடுத்து சாமியுடைய திருவடியை அடைந்திருக்கின்றார். அடுத்து நாயனார் என்ன சொன்னேன், திருநீலகண்ட யாழ்ப்பாணம் நாயனார். ஞானசம்பந்த பெருமான் வேற ஒண்ணு அவர் செய்யற ஒரே பணி என்னன்னா, ஞானசம்பந்த பெருமான் எங்கெல்லாம் போறாரோ அங்க யாழ் வாசிக்கிட்டே பின்னாடியே அடியாருடைய திருவடியை பட்டி கொண்டே இருந்தா எங்க போயிடலாம். அவங்க எங்க போறாங்க அங்கேயும் நம்ம என்ன செஞ்சிடலாம். எப்படி சுந்தரம் சாமிகள் போகும்போது பின்னாடியே சேரமான் பெருமானாரும் போனாரோ, அதனாலதான் அடியார் புகுவார் அவர் பின் புகுவேன் அப்படின்னாரு. அப்புறம் சாமி என்ன சொன்னாரு, மாதர் பீரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி ஓதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாரு பின்னாடி போகணும், பின் புகுவேன்னாரு. நான் முன்னாடி போறேன்னு முன்னாடி போனோம்னா சாமி பின்னுக்கு அனுப்பிடுவாரு. அதனால அடியார்கள் பின்னாடி போகணும்னு நினைக்கணும். போனா நமக்கு முன்னுக்கு கொண்டு வந்துருவாரு. புரியுது அவங்களுக்கு? எல்லா அடியாருக்கும் பின்னாடி போகணும் அப்படின்னே நம்ம
அதுல எப்பவுமே நம்ம பின்னாடி போகணும்னு நினைக்கிறோம். அடியார்களுக்கு பின்னாடி நம்ம கடைசியா போவோம். அவங்க தரிசனம் பண்ணட்டும். இப்ப கோயிலுக்கே போனாலும் கூட்டம் அலைமோதும். நீங்க முன்னாடி இருக்கிறவங்கலாம் சாமியை பார்ப்பாங்க, சாமி பின்னாடி இருக்கிற ஆளை தான் பார்க்கும் அவங்களுக்கு. அதனால பின்னாடி இருந்து அங்க தீவாரனை காட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்க தீவாரணம் ஆகிற மாதிரி நீங்க நினைச்சாலே போதும், சிவபெருமான் உங்களுக்கு வந்து அருள் செய்வார். நீங்க முட்டி மோதிக்கிட்டுலாம் முன்னாடி போக வேண்டியதில்லை. அவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பதறாம போய் கூட நீங்க சாமியை போய் பார்த்து கொள்ளலாம். இப்படிலாம் இருக்கு. அதனால இந்த பதிகம் ரொம்ப முக்கியமான பதிகம் என்று சொல்லி இதுகாரும் இந்த குரு பூஜை நன்னாள் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜை நன்னாள் என்று இதை பேச வாய்ப்பளித்த பெருமானுக்கு மிகப்பெரிய நன்றியை கொடுத்த. இன்னைக்கு நிறைய பேர் வைக்க வேண்டாம்னு தான் சொன்னாங்க. ஆனா ஞானசம்பந்த பெருமானுடைய பெரும் கருணையினால இன்னைக்கு எப்படியாவது இந்த பதிகம் கடைசி பதிகத்தையாவது நம்ம எடுத்து, ஏற்கனவே போன வருஷம் வந்து நம்ம ஞானசம்பந்த பெருமானை பத்தி பேசணும். அந்த பதிகத்தை எடுத்து பாடுவோம், பேசுவோம் அப்படின்ட்டுதான் பெருமானுடைய பெரும் கருணையினால ஒரு வாய்ப்பு வழங்கிய பெருமானுக்கு நன்றி சொல்லி இதாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த காதலாய் கசிந்து என்ற பதிகத்தை விளக்கம் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடியாடியேன் உரையை நிறைவு செய்தேன். திருச்சிற்றம்பலம். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகதை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வர பாலகந்த இனசெயரே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாய கொண்டுலகில் விருதாளைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேனும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலைய அருஞான இன்பம் அது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவலம் கிருத நலமான விஞ்சை கதிர்விலை கோவே தேவயானை அங்குரமின் மனவாள சம்பமுருதிரல் மீற மிஞ்சு கதிர் வடிவேலா இரு ஆவினன் குடியில் வருவேள் சவுந்தரிக ஜெகமேவு கண்ட வீரல் பெருமாளே கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை வருவாய் வெகண்டான் தந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி உயிலாரும் பொருள் திருவாவுடு திருவாழ்வு நமச்சிவாயதேவன் செயலாதி மரபொடியும் திருமரபன் ஈடோடி தலைகமாதும் வான்முகில் வளாதுவைக்கும் வழிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெல்வல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தேவன் திருநீர் சிறக்கவை என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் மூங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். பார்வதி பதையே நாளுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம்.